ஒரு இரக்கம் இருக்கும் பொழுது யாருக்கும் உதவி செய்து விடுவேன். அன்பு இருக்கும் பொழுது என்னுடைய குறுகிய வட்டாரத்தில் எனக்கு யாருக்கு பிடிக்குமோ அவருக்கு மட்டும் நான் உதவி செய்வேன். அந்த அன்பு பாசமெல்லாம் இரக்கத்தின் அடிப்படையில் உருவானதாகும். முதலாக பால் கொடுக்கும் பொழுது அன்பு பாசம் கிடையாது. கத்துகிறது, உதவி என்றும் இருக்கிறது, கொடுக்கின்றேன், அது கஞ்சத்தனமும் இல்லை. வற்றாத ஜீவநதியாக அந்த பால் ஊற்றெடுத்துக் கொண்டிருக்கின்றது, நான் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில குழந்தைகளுக்கும் செவிலித்தாயாகவும் இருக்க முடியும். இப்பொழுதுதான் உங்களுக்கு கொடுக்கும் பொழுதுதான் அந்த இரக்க குணம் பிறக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். கொடுக்கும் பொழுது மன நிறைவும் மன அமைதியையும் நாம் பார்க்கின்றோம். அந்த மனம் பரிதவிக்கும் பொழுது இங்கு இரக்கம் ஏற்படுகின்றது. எப்பொழுது எனக்கு இல்லை என்று ஆகிறதோ அப்பொழுது இரக்கம் ஏற்படுகின்றது. இரக்கம் என்ற அந்த ஒரு குணம்தான் மனிதனுக்கு தவிர அன்பு பாசம் என்ற ஒரு குணம் கிடையாது. நீண்ட காலம் வாழ்ந்துவிட்டேன் என்னுடைய மகனோடு, எனக்கு பிடிக்காத ஒரு காரியத்தை செய்துவிட்டான், நீ எனக்கு மகனும் இல்லை, நான் உனக்கு அப்பனும் இல்லை என்று பிரிக்கக்கூடிய அந்த ஒரு நிலைமை ஏற்படுகின்றது. இங்கு அந்த அன்புக்கு எங்கு சென்று விட்டது? இப்பொழுது ஏன் அந்த அன்பு இல்லை? அதிக காலம் நெருக்கமாக வாழும்பொழுது இன்னும் அதிகமான பிணைப்பும் அதிகமான அன்பும் பாசமும் இருந்திருக்க வேண்டும். ஏன் இல்லை? இரக்கம் என்று ஒன்று இல்லை. காரணம், அவன் பெருமை கொண்டு விட்டான். நான் தேவையில்லை என்னும் அளவுக்கு அவன் பெருமை கொண்டு விட்டான். எனவே இரக்கம் ஒரே நொடியில் போய்விடுகின்றது. அவனை பற்றிய தேவை எனக்கு இனி இல்லை. எனவே இரக்க குணம் எப்பொழுது என்றால், எந்த அளவுக்கு நாம் மனிதர்களுடன் பணிவோடு நடக்கின்றோமோ அந்த அளவுக்கு மனிதர்கள் நம்மீது இரக்கத்தோடு பரிவோடு இருப்பார்கள். பாசம் என்பது ஒரு வேஷம் ஆகும். அன்பு என்பது ஒரு வார்த்தையே கிடையாது. இது இரக்கத்திற்கு பதிலாக ஏற்படுத்தி கொண்ட ஒரு தவறான ஒரு வார்த்தை அன்பு என்பது. அன்பு குறுகிய வட்டத்திற்குரியது, அதில் உங்களுடைய நெருக்கம் நீடிக்காது. ஆனால் இரக்கம் இருக்குமானால் அது வட்டாரம் பெரியது. எங்கு வேண்டுமானாலும் யாரை பார்த்தாலும் உதவி என்று ஒன்று தேவைப்படும் பொழுது அந்த மனித நேயம் இருப்பதன் காரணமாக, அந்த இரக்கத்தின் காரணமாக மனித சமுதாயம் என்னுடைய சமுதாயம் என்று அந்த மனித சமுதாயத்தில் யார் எந்த அளவுக்கு அவருடைய உதவி தேவைப்பட்டாலும் இருப்பதிலிருந்து செலவழிக்க கடமைப்பட்டவன் நான். என்னிடம் எது இருக்கிறதோ அதை கொண்டு அவர்களுக்கு நன்மையை தேடித்தரவும் அல்லது இருப்பதிலிருந்து கொடுத்து உதவவும் என்னால் முடியும் என்றால் அதில் கஞ்சத்தனம் செய்ய மாட்டேன். இது மனித நேயத்திற்கு உரித்தான ஒரு பாங்கு, மனத்தின் பாங்காகும். இந்த பாங்கிலிருந்து நாம் தவறிவிடக்கூடாது, அதிலிருந்து நாம் வெளியேறிவிடவும் கூடாது. இரக்கம் என்ற ஒன்று மட்டும்தான் மனித நேயத்திற்கு உரித்தான ஒரே குணமாக இருக்கின்றது. அது என்னுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி, பக்கத்து வீட்டு குழந்தையாக இருந்தாலும் சரி, இரக்கம் என்பது சமமானது. ஆனால் அன்பு என்பது வித்தியாசப்படும். மனிதனுக்கு மனிதன் வித்தியாசப்படக்கூடிய அந்த அன்பு பாசம் எல்லாம் நமக்கு உரித்தானதல்ல, ஒரு மனிதனுக்கு உரித்தானதல்ல. இரக்கம் என்பது பொதுவானது, அன்பு என்பது செலக்டிவ், குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டும்தான். எனவே அங்கு பாகுபாடு, வித்தியாசம் இருக்கிறது. மனித நேயத்தோடு பழக வேண்டுமென்றால் இரக்கம் மட்டும்தான். ஆகவே அன்பு வாழ்வுக்கு ஆதாரம் இல்லை, மனித வாழ்வுக்கு ஆதாரம் இல்லை. வேண்டுமானால் உங்களுடைய குடும்பத்தினுடைய சொந்த சொத்தாக இருக்கலாம், அதுவும் எத்தனை நாளைக்கு என்று தெரியாது, எப்பொழுது நீங்கள் கடுமையாக விரோதியாக மாறுவீர்கள் என்று தெரியாது. ஆனால் இரக்கம் என்பது மனித சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடிய ஒரு அழகிய பண்பாக இருக்கின்றது. இரக்கத்திற்கு இணையான மனித நேயம் எதுவும் கிடையாது, மனிதனுக்கு நெருக்கமான ஒரு பண்பு எதுவும் கிடையாது. ஆகவே இரக்கம் என்ற ஒன்றை கொண்டு நாம் வாழ வேண்டும் என்பது உண்மையானால், இரக்கத்திற்கு உரிய அந்த மனப்பாங்கு எப்பொழுது உருவாகும் என்றால், என்னிடம் இருப்பதிலிருந்து நான் எப்பொழுது கொடுக்கின்றேனோ அப்பொழுது. என்னிடம் இருப்பது எது? மிஞ்சி இருப்பது. என்னுடைய தேவைகளுக்கு மிஞ்சி இருப்பது என்னிடம் இருப்பது. என்னிடம் இருப்பதிலிருந்து நான் எவ்வளவு தருகின்றேனோ, மிஞ்சி இருப்பதிலிருந்து எந்த அளவுக்கு தாராளமாக இருக்கின்றனோ அந்த அளவுக்கு இறைன்புறத்திலிருந்து உங்களுக்கு அமுத சுரபி உண்டு. என் தேவைகளுக்கு போக இருப்பது என்னிடம் இருப்பதாகும். என் தேவைகளுக்காக இருப்பது மற்றவர்களுக்குரியதல்ல. தனக்கு மிஞ்சியது தானம். எனவே தானத்திலும் நீங்கள் உங்களுக்கு நீங்களே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள், வரம்பு மீறிவிடாதீர்கள். உங்களுடைய தேவைகளுக்கு போக எஞ்சி இருப்பது மற்ற மனிதர்களுக்கு உரியதாகும். ஒரு சோதனைக்காகவே உங்களுக்கு அதிகரித்து கொடுக்கின்றான். அந்த அதிகப்படியான இறைவனுடைய ஒரு பொருளை நீங்கள் செலவழிப்பீர்களானால் அது அருளாக மாறிவிடுகின்றது. அதை சேர்த்து வைத்து எண்ணிக்கொண்டு இதை கொண்டு நான் நாளைக்கு நான் வாழ்ந்துவிடுவேன் என்று நினைக்கும் பொழுது
அந்த ஒரு உணர்வு உங்களுக்கு கேடான உணர்ச்சியாக மாறிவிடுகிறது. உணர்வுகளில் வாழ்வதை தவிர்த்து நாம் உணர்ச்சிகளில் வாழக்கூடாது. உணர்ச்சிகள் அன்பு, உணர்வுகள் இரக்கம். இரக்கத்தின் மீது நான் எப்பொழுது மனிதர்களுக்கு உதவி செய்கின்றேனோ என்னிடம் இருப்பதிலிருந்து, அதாவது என் தேவைக்கு போக எஞ்சி இருப்பதிலிருந்து எவ்வளவு தாராளமாக இருக்கின்றேனோ அந்த அளவுக்கு இறைவனுடைய பாக்கியம் உங்கள் மீது மிக அதிகமாகவே இருக்கிறது. ஆனால் பெரும்பாலும் நாம் இதை செய்யாததன் காரணமாக நமக்கு நாமே அநியாயத்தை விளைவித்துக் கொள்கின்றோம். வேறு எங்கிருந்தும் அநியாயம் பிறப்பதில்லை. அநியாயம் பிறப்பது என்னுடைய கஞ்சத்தனத்திலிருந்து. ஒரு நன்மை என்னிடம் இருக்கிறது, இப்பொழுது நான் உங்களிடம் அதை பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். இதில் எந்த கஞ்சத்தனமும் இல்லை, எந்தவித ரகசியமும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில் எந்தவித நஷ்டம் ஏற்பட்டாலும் சரி, அது பொருள் இழப்போ அல்லது உயிர் இழப்போ அல்லது என்னுடைய நன்மையின் விளைச்சல்களில் ஒரு பாதிப்போ எது நிகழ்ந்தாலும் சரி, கவலையும் இல்லை, துன்பமும் இல்லை. நன்மைக்குரிய கூலி இறைவனிடம் இருக்கின்றது. இறைவன் தான் நாடியவருக்கு இவ்வுலகில் அதிகரிக்க செய்கின்றான். தான் நாடியோரை அவன் நிச்சயமாக தன்னுடைய கட்டுப்பாட்டில் அடக்கியாள்வனாக இருக்கின்றான். ஏனென்றால் மனிதர்களுக்கு அளவு எடையை மீறிவிட்டால், அவருடைய தகுதிக்கு மீறாக அவர்களுக்கு அவனுடைய அருளை கொடுத்துவிட்டால் பூமியில் அவர்கள் அநியாயம் செய்ய தலைப்பட்டு விடுகின்றார்கள். எனவே அவர்களுடைய நன்மையை இறைவன் அறிகின்றான். எந்த அளவுக்கு அவர்களுக்கு நன்மையை நீங்கள் நாடுவீர்கள் என்றால், எந்த அளவுக்கு கொடுத்தால் அதற்கு மேலாக அவர்கள் தங்களுடைய அநியாயங்களில் போய்விட மாட்டார்களோ, எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருப்பார்களோ, எந்த அளவுக்கு மனிதர்களுக்கு உகந்தவர்களாக வாழ்வார்களோ, நேயத்துடன் வாழ்வார்களோ, அதை பொறுத்து இருக்கிறது இறைவனிடம் இருந்துள்ள உங்களுக்கான அருள். எனவே உங்களுடைய அருள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு நிரப்பமாக, நிலையானதாக, நிரந்தரமாக அமைய வேண்டும் என்றால் உங்களிடம் இருப்பதிலிருந்து நீங்கள் தாராளமாக செலவு செய்யுங்கள். அந்த செலவில் கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம். உங்களுக்கான வாழ்க்கையில் உங்களுக்கு நன்மையை நாடித்தரக்கூடிய ஒரு வழிவகை, நீங்கள் இருப்பதிலிருந்து செலவு செய்யுங்கள். பணத்தை நம்புவதை விட, பொருள்களை நம்புவதை விட இறைவன் அருளை நம்புங்கள். இறைவன் அருளுக்கு மனிதர்கள் தயாரிக்கும் பொருள்களை, காகித நோட்டு முதலாக, கழுதைகள் திங்கக்கூடிய பேப்பர், அந்த காகித நோட்டு, அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துவிட்டால் இறைவனுடைய அருளை என்னவென்பீர்கள்? எனக்கு ஒரு அறிவு ஞானம் இருக்கின்றது, அதை கொண்டு நான் செயல்படும் பொழுது மனிதர்களுக்கு உதவியாக இருக்கின்றேன். அந்த உதவிக்குரிய சன்மானம் எனக்குரிய பொருள்கள் அடிப்படையான ஒரு கூலி. என்னுடைய அறிவுத்திறனும் செயல்திறனும் உங்களுக்கு உதவுமானால் அதை கொண்டு உதவும் பொழுது உங்களிடமிருந்து எனக்கு வரக்கூடியது ஒரு சன்மானம், அது கூலியாக போகும். இவ்விதமாக அந்த அறிவுத்திறனும் செயல்திறனும் இறைவன் கொடுத்ததை தவிர அதனை நீங்கள் படித்தோ பட்டம் பெற்றவர்கள் இல்லை. எவ்வளவுதான் நீங்கள் உங்களுடைய பட்ட படிப்பில் நீங்கள் மிகைத்து வந்தாலும் சரி, எங்காவது ஒரு வேலைக்கு போக வேண்டும் என்றால் அங்கு ஒரு ப்ரொபேஷன் பீரியட் தேவை, ட்ரைனிங் பீரியட் தேவை. அந்த ட்ரைனிங் தான் உங்களுடைய செயல்திறனை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அந்த செயல்திறன் இறைவன் கொடுத்ததான். எனவே உங்களுடைய ஞானங்களை அதிகரிக்க வேண்டி, அந்த செயல்திறன் அருள் அதிகரிக்க வேண்டி உங்களுடைய இறைவனிடம் நீங்கள் திரும்புங்கள். பொருள்களை கொண்டு வாழ முடியும் என்று எண்ண வேண்டாம். உங்களுடைய செயல்திறனும் அறிவுத்திறனும் தான் உங்களுக்கு பொருள்களை சம்பாதித்தது. ஆகவே அறிவுத்திறனையும் செயல்திறனையும் அதிகப்படுத்த உங்களுடைய பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். அது அதிகமாகும் பொழுது எனக்கு பொருள்களுக்கு குறைவில்லை, பொருள்கள் என்னை தேடி வரும். ஆனால் இன்று நாம் பொருள்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம், பணத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கின்றோம். அதனை நாம் நம்முடைய உயிர் காக்கும் ஒரு உபகரணமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். அவ்வாறல்ல, அது நம்முடைய அடிமை. பணம் என்பது நம்முடைய அடிமை, என்னுடைய அறிவுக்கு அடிமை, என் காலடியில் கிடைக்கக்கூடிய ஒரு அடிமை அந்த பணம். என் அறிவின் செயல்திறன் காரணமாக, இறைவன் கொடுத்த அந்த அருளின் காரணமாக இந்த மனிதனுடைய பொருள் என் காலடியில் கிடைக்கக்கூடிய ஒரு அடிமை என்பதை உணர வேண்டும்.
அந்த அளவுக்குத்தான் உங்களுடைய பணத்தையும் உங்களுடைய பொருள்களையும் மதிக்க வேண்டுமே தவிர அதை எடுத்து கண்களில் ஒட்டிக்கொள்வது, இறைவனை நிராகரித்து அந்த அறிவுத்திறனை கொடுத்தானே அந்த இறைவனை நிராகரித்து விட்டு பொருள் மீது நீங்கள் அடிமையாகிவிட்டீர்கள். பொருள் உங்களுக்கு அடிமையாக இருக்க பொருளுக்கு நீங்கள் அடிமையாகிவிட்டால் இனி உங்களை பாதுகாப்பவன் இறைவன் இல்லை. இறுதியாக உங்களுக்கு ஒரு நிலை ஏற்படும். அந்த நிலையில் உங்களுக்கு மனம் நிம்மதி குறைந்து பரிதவிப்பு ஏற்படும். அந்த பரிதவிப்பில் உங்களுடைய வாழ்க்கையை முடித்தும் கொள்ளலாம் என்றும் உங்களுக்கு தோன்றும். உலகத்தில் உள்ள அனைத்து பொருள்களையும் நீங்கள் அனந்தரம் கொண்டிருந்தாலும் இந்த பரிதவிப்பை, நிம்மதியின்மையை நீக்கி இறைவனுடைய அருளாகிய அமைதி கிடைப்பதற்காக அனைத்து பொருள்களையும் ஈடாக கொடுத்துவிடவும் நாடுவீர்கள். அப்பொழுது உங்களிடமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படாது என்ற நிலை ஏற்பட்டுவிட்டால் உங்களுடைய கதி என்ன? பணத்தை கொடுத்து உங்களுடைய நிம்மதியை வாங்க முடியாது. உலகம் நிறைய தங்கத்தை கொண்டிருந்தாலும் சரி, அதை போன்று இன்னொரு மடங்கு கொண்டிருந்தாலும் சரி, அந்த நிம்மதிக்காக அனைத்தையும் ஈடாக கொடுத்துவிட நாடுவீர்களே. அப்படிப்பட்ட துன்பம் உங்களை வந்து அடைந்து விட்டால் உங்களை அந்த துன்பத்திலிருந்து மீட்பது யார் என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். எனவே அடிமைக்கு நீங்கள் அடிமைகளாக விடாதீர்கள். ஏற்கனவே பணம் பொருள் அனைத்தும் உங்களுடைய அடிமைகளாக இருக்கின்றன. இறைவனுடைய அருளுக்கு கிடைத்த அதற்காக வரக்கூடிய ஒரு சன்மானம் உங்களுடைய காலடியில் கிடைக்கிறது. அந்த அளவுக்கு குவிந்து கிடக்கக்கூடிய, இன்னும் குவியக்கூடிய அப்படிப்பட்ட அந்த குவிப்புகளை இன்னும் அதிகமாக்கி தருவதற்குரிய அந்த மனப்பாங்கையும் அந்த அறியும் திறனையும் செயல்திறனையும் அருள் என்ற அந்த ஒரு இன்டெலிஜென்ஸ் உங்களுக்கு இறைவன் கொடுத்திருக்கும் பொழுது அதை நீங்கள் மதிக்காமல் அது ஈட்டு தந்த பொருள்களின் மீது உங்களுடைய எண்ணம் திரும்பிவிட்டால் இங்கு மனம் அமைதியின்மை என்ற ஒரு நிலை ஏற்படுவதற்கு இது காரணமாக அமைகிறது. நாளைக்கு அடிமைக்கு அடிமையாகிவிட்டதன் காரணமாக இறைவனிடமிருந்துள்ள ஒரு வேதனை உங்களை தீண்டும். நீங்கள் எஜமானர்களாக வாழ வேண்டும் என்பதன் காரணமாகவே அருளை தந்தான். அந்த அருளின் காரணமாக பொருள்கள் உங்களுக்கு காடிகளில் கொட்டி கிடக்கின்றன. ஆனால் அந்த பொருள்களை கொண்டு எப்பொழுது பெருமை கொண்டு விடுகின்றீர்களோ, இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே அனைத்து புகழும், இறைவன் ஒருவனுக்கு மட்டுமே அனைத்து கண்ணியமும். நீங்கள் மனிதர்களிடம் கண்ணியத்தையும் புகழையும் பெருமையும் நாடுகளானால் உங்களுக்கான சோதனை காலம் உருவாகிவிட்டது. அந்த காலம் நெருங்க வேண்டி உங்களை நிச்சயமாக நெருக்கடிக்குள்ளாக ஆக்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு முன்பாக கவலைகள் உங்களுடைய மனதில் தோன்றுவதும் மறைவதுமாக இருக்கும். இங்கு ஒருவருடைய குழந்தை இறந்துவிட்டது. அதன் காரணமாக நெஞ்சம் பரிதவிப்புக்குள்ளாக இருக்கிறது. இதிலிருந்து மீள்வது எப்படி? முதலில் உங்களுடைய எண்ணங்களின் பக்கம் திரும்புங்கள். அந்த எண்ணங்களின் பக்கம் திரும்பும் பொழுது உறுதியான ஒன்று, நீங்கள் பிறந்தால் இறப்பது உறுதி. நான் என்னுடைய குழந்தையை எடுக்கும் பொழுது அதனுடைய இறப்பின் காலம் இறைவனிடம் இருக்கின்றது. என் கைகளில் நான் எடுக்கும் பொழுதே இறக்கலாம். அந்த நேரத்தை இறைவன் அறிவிப்பவனாக இல்லை, எவரும் தெரிவிப்பவர்களும் இல்லை. இந்த அருளை நீங்கள் முதலில் கொள்ளுங்கள். இது என்னுடையதல்ல, இறைவனுடைய படைப்பு. நான் உரிமை கொண்டாடுவதற்கு எனக்கு எந்த உரிமையும் இல்லை. அவன் கொடுக்கின்றான் ஒரு சோதனைக்காக. அவன் எடுக்கும் பொழுது அதை தடுப்பவர் எவரும் இல்லை. இதனை நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். நான் காப்பாற்றி விடுவேன் இந்த குழந்தையை. எத்தனை நாளைக்கு? முடிந்தால் உங்களுடைய மரணத்தை நீங்கள் நெருங்குவதிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். முடியாது. அந்த குழந்தையை மரணமடை செய்தான். அந்த குழந்தையை வாழ வைத்து இந்த பெற்றோர்கள் இருவரையும் மரணமடை செய்திருந்தால் அந்த குழந்தையுடைய நிலை என்ன? அந்த குழந்தைக்கு இன்னும் அதிகமான துன்பங்கள் வந்து அடைய வேண்டி இருக்குமே. அது வளர்ந்து வரும் காலங்களில் அப்பொழுது இவர்கள் முடைப்பட்டவர்களாக இருக்கக்கூடிய நேரத்தில் இவர்களுடைய மனமும் பரிதவிக்கும், குழந்தையினுடைய உடல்நலமும் இல்லை. இந்த இரண்டும் சேர்ந்து அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? இதுவரையில் உங்களை அழகான முறையில் வளர்த்து வந்த இறைவன் இந்த குழந்தையை நீக்குவதன் காரணமாக இன்னும் அழகான முறையில் உங்களை வாழ வைக்க விரும்புகின்றான். இதைவிட மேலானதை உங்களுக்கு தர விரும்புகின்றான். இறைவனுடைய அந்த ஞானங்களில் நாம் பெற்றிருப்பது சில நன்மைகள் நமக்கு இருக்கின்றன. இறைவனுடைய செயல்களில் தீமைகள் கிடையாது, நன்மைகள் மட்டும்தான். இந்த குழந்தை ஏன் பறிக்கப்பட்டது? அதற்குரிய ஒரு வேதனையின் காலம் சமீபித்திருக்கிறது. நீங்களும் நன்மையாளர்களாக இருக்கின்றீர்கள். இந்த வேதனை அதிகமாகிவிட்டால் உங்களுடைய இறை உணர்வுகள் பறிபோகலாம். எனவே இறைவனை நம்பிக்கை கொள்ளக்கூடிய அந்த தன்மையிலிருந்து நீங்கள் தவற வேண்டாம் என்பதற்காகவும், அல்லது இந்த குழந்தையின் காரணமாக நீங்கள் இருக்கக்கூடிய
சூழ்நிலையில் இன்னும் கடுமையான வேதனைகளுக்கு உங்களுடைய மனம் ஆகிவிடக்கூடாது என்பதற்காகவும் அது நீக்கப்பட்டிருக்கலாம். குழந்தை போனால் மீண்டும் அடுத்த குழந்தை பிறக்கும். அது இந்த குழந்தையை விட மேன்மையானதாகவும் கண் குளிர்ச்சியாகவும் இருக்கும். ஏன் அதை நாம் நம்ப மறுக்கின்றோம்? இறைவனுடைய செயல்பாடுகளில் ஏதேனும் ஒரு குறையை நீங்கள் பார்க்க முடியுமா? உங்களுடைய குறுக்கீடுகளின் காரணமாக குறைகள் ஏற்படுமே தவிர இறைவனுடைய படைப்புகளில் நீங்கள் குறுக்கீடு செய்வதன் காரணமாக அதில் உங்களுக்கு துன்பங்கள் நீங்கள் உங்களுக்காகவே சம்பாதித்துக் கொள்கின்றீர்கள். அது இறைவனிடம் வந்தது அல்ல. எந்த ஒரு நன்மையும் இறைவனிடமிருந்து, தீமைகள் நிகழ்மானால் அது உங்கள் கைகளால் நீங்கள் சம்பாதித்தது. மகப்பேறு மருத்துவமனைக்கு நாம் செல்கின்றோம். அங்கு மகப்பேறு மருத்துவர்கள் நீங்கள் கரு உண்டாகியிருக்கின்றீர்கள், ஒவ்வொரு மாதமும் 10 மாதமும் வந்து இந்த குழந்தையை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். வளரக்கூடிய குழந்தைக்கு நாங்கள் தான் உயிர் கொடுப்போம், நாங்கள் தான் சரியாக வளர்ப்போம், எங்களிடம் இந்த மருந்துகளையும் மாத்திரைகளையும் சாப்பிடுவதன் காரணமாக தாய்க்கும் சேய்க்கும் நலம். இது இந்த மனிதர்கள் கூறுகின்றார்கள், நாமும் நம்பினோம். 10 மாத இறுதியில் குழந்தை அங்கஹீனமாக பிறக்கிறது. 10 மாத இறுதியில் குழந்தை சுகப்பிரசவமாக வெளிவரவும் தயங்குகிறது. கர்ப்பப்பைக்கு அதை வெளியேற்ற சக்தியும் இல்லை. பிறந்த பிறகு குழந்தைக்கு பாலும் இல்லை. ஏன் இந்த கதி? பிறந்த குழந்தைக்கும் இவர்கள் உடனடியாக ஊசி போடுகின்றார்கள், தடுப்பூசி என்ற பெயரில். ஆனால் பிறந்தவுடன் அந்த குழந்தைக்கு காய்ச்சல், பேதி, வாந்தி, சளி அனைத்தும் ஏற்படுகின்றன. ஏன்? அப்படி என்றால் இந்த 10 மாதமும் தாய்க்கும் சேய்க்கும் நலம் என்று கூறி இவர்கள் பொய்யை கூறினார்களா, உண்மையை கூறினார்களா? இறைவன் கருவை உண்டாக்கிய பிறகு இவர்கள் வளர்க்கிறார்கள். ஆண் அணுவையும் பெண் அணுவையும் அவன் உண்டாக்கிய பிறகு நான் செய்கின்றேன். வரம்பு மீறியகளை நம்பியதன் காரணமாக அந்த குழந்தைக்கு நாளடைவில் ஏற்படக்கூடிய மிக பெரும் கேடுகளுக்கு இன்று நாம் காரணமாகின்றோம். இயற்கையை பற்றி எதுவுமே தெரியாது. அந்த குழந்தை எப்படி வளர்கிறது என்பதும் தெரியாது. அந்த குழந்தையுடைய இரத்தம் தாயுடைய இரத்தத்தோடு சேர்ந்து விட்டால் தாய் இறந்து போகும். தாயினுடைய இரத்தம் வேறு, குழந்தையுடைய இரத்தம் வேறு. தாய்க்கு A பாசிட்டிவ் சொன்னால் குழந்தைக்கு B பாசிட்டிவ். என்னுடைய இரத்தம் என்று கூறுகின்றார்கள், அதுவும் தவறு. ஒவ்வொரு மனிதனுடைய பொருள் அடிப்படையிலான அவர்களுடைய குணங்கள், அவர்களுடைய அறிவு அவ்வளவும் இயற்கைக்கு முரணாக இருப்பதன் காரணமாகவும், இயற்கை ஒரு புறம் இருக்க இவர்களுடைய செயல்திறன் நேர் மாற்றமாக அந்த குழந்தையை அழிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. எந்த அளவுக்கு நாம் இறைவனை பின்பற்றுபவர்கள், இறைவனுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுப்பவர்கள். கருத்தரித்த நாளிலிருந்து கருவை ஏற்படுத்தியவன் இறைவன். அந்த கரு ஏற்படுவதற்கு முன்பாக ஆண் அணுவையும் பெண் அணுவையும் உருவாக்கியவன் இறைவன். அந்த இறைவன் இவற்றை இணைத்த பிறகு அது வளரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிவிட்டான். அதற்குரிய கர்ப்ப கோளரையும் இருக்கின்றது. அங்கு அது அடைந்துவிட்டது. இனி நான் காப்பாற்றப் போகின்றேன் என்று கூறக்கூடிய ஒரு பெருமை கொண்ட மனிதனை, அருவருக்கத்தக்க அவனுடைய ஒரு மருத்துவ படிப்பை நீங்கள் நம்புவீர்களானால், அதன் காரணமாக 10 மாதமும் மருந்துகளை கொடுத்து அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியை சீரழித்து விட்டு பிறகு கொடுக்கக்கூடிய அந்த கண்ணும் மூக்கும் முடியுமாக பிறக்கக்கூடிய அந்த குழந்தை பார்ப்பதற்கு இருக்கிறதே தவிர உள்ளுக்குள் மிகவும் சீரழிந்த குழந்தையாக இருக்கின்றது. நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன் அது அல்ல. இறைவனுக்கு செய்யக்கூடிய மரியாதை அது அல்ல. இந்த கர்ப்ப கோளறைகளில் இன்று வரை கூட ஆங்கில மருத்துவத்திற்கு, எந்த மருத்துவத்திற்குமே எப்படி அது வளர்கிறது என்பது தெரியாது. ஏனென்றால் இந்த குழந்தையானது அந்த தாய்க்கோ தந்தைக்கோ சொந்தமானதல்ல. இதனுடைய இரத்தம் வேறு, அதனுடைய இரத்தம் வேறு. ஆங்கில மருத்துவத்தில் நாங்கள் கூறுவோம், it is an antibody, it is an antigen, it is a foreign body. ஒரு குழந்தை என்பது அது ஒரு foreign body. Any foreign body inside the body has to be rejected then and forth. ஆனால் இது வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அது தாய்க்கும் வனப்பை கொடுக்கின்றது. இருவரும் நன்றாக இருக்கின்றார்கள் இறுதி வரையில். இது மருத்துவ உளவில் எங்களுக்கு புரியாத ஒரு புதிர். தாயுடைய அமைப்பு வேறு, தாய்க்கு சொந்தமே இல்லாத முற்றிலும் முழுமையாக வித்தியாசமான ஒரு குழந்தை, அதற்கு பொருத்தமே இல்லாத ஒரு குழந்தை வளர்ந்து கொண்டிருக்கின்றது. இது எங்களுடைய மருத்துவ உலகில் ஒரு புரியாத புதிர். A foreign body is growing inside a woman's womb without being rejected. இந்த அளவுக்குத்தான் மகப்பேறு மருத்துவத்தினுடைய அறிவு.
குழந்தை எப்படி வளர்கிறது என்று தெரியாது. இதற்கு மேல் இவர்களிடம் நீங்கள் சென்றால் உங்களுடைய சீரழிவுக்கு நீங்களே காரணம். எதற்காக கூறுகிறேன் என்றால், ஏன் என்ற கேள்விக்கு உரிய பதில் உங்களிடம் இருக்கிறது. ஏன் என் குழந்தை இறந்தது? உங்களுடைய பெற்றோர்கள் ஏன் இறந்தார்கள்? உங்களுடைய மூதாதையர்கள் ஏன் இறந்தார்கள்? இன்றும் கூட உங்களை சுற்றி இறப்பு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இறப்பை நீங்கள் தவிர்க்க முடியாது. அது எப்பொழுது வரும் என்று தெரியாது. யாரும் அதை முற்படுத்துபவர்களும் இல்லை, அதை தாமதப்படுத்துபவர்களும் இல்லை. இவ்விதமாக இருக்கும் பொழுது ஏன் என்ற கேள்விக்குரிய பதில் என்னுடைய நன்மைக்காகவே. அந்த குழந்தை எந்த ஒரு குற்றமும் பாவமும் செய்யவில்லை. இறைவன் எடுத்துக்கொண்டான். ஏன்? பாவம் நிகழ்ந்துவிடுமோ என்ற அந்த பயத்தின் காரணமாக. ஏன் பாவம் நிகழ இருக்கிறது? அந்த குழந்தையுடைய பிறப்பு சரியில்லை. ஏன் சரியில்லை? ரசாயனங்களையும் மருந்துகளையும் விஷங்களையும் கொடுத்து வளர்த்த அந்த குழந்தை நாளையில் உங்களுக்கு பெரும் சுமையாக ஆகிவிடும். அது சமுதாயத்திற்கும் நல்லதாக அமையாது. இறைவன் அறிவான் தன்னுடைய படைப்பு எந்த அளவுக்கு சீரழிக்கப்பட்டிருக்கிறது என்பதை. ஆகவே நீக்கிக் கொண்டான். நான் ஒரு நோயோடு இறக்கும் பொழுது நான் இயற்கையான மரணம் அடையவில்லை. நோய் இல்லாமல் இறக்கும் பொழுது இயற்கை மரணம். ஆனால் இன்று நம்முடைய அறிவின்படி நோயோடு இறந்தால் இயற்கை மரணம், சுகாதார நிலையில் இருந்தால் யாரோ கொலை செஞ்சிட்டோம். விசாரணை எப்படி சாக முடியும்? நோயோடு இருந்து சாகணும். அதோடு மட்டும் இல்லாமல் ஆஸ்பத்திரியில் சேர்ந்து குற்றீரும் குளிரமாக ஆக்கப்பட்டு நரக வேதனை அனுபவித்து சாகணும். இயற்கை மரணம். எந்த அளவுக்கு நாம் நம்முடைய கேடுகளின் மீது அமைந்துவிட்டோம். ஒவ்வொரு மரணமும் ஆஸ்பத்திரிகளில் நிகழும் போது அது மருந்துகளால் ஏற்பட்ட மரணமே தவிர அது இயற்கை மரணம் அல்ல. இதை ஏன் நாம் அறிய தவறுகிறோம்? உள்ளே போகும்போது நடந்து போனார், வெளியே வரும்போது பணமாக வர்றார். ஏன்? என்ன காரணம்? நான் சுகப்படுத்துகின்றேன் என்று நீங்கள் கூறினீர்கள். ஏன் இது நிகழ்ந்தது என்று கூறுகின்றார்கள். நீரிழிவு நோயாளிகள் தினம், மூட்டு வலி நோயாளிகள் தினம், தைராய்டு நோயாளிகள் தினம், சிறுநீரக இழப்பினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் தினம், குடியரசு தினம், சுதந்திர தினம் என்று கொண்டாடுகிறார்கள். இந்த மனிதர்கள் எதற்கு கொண்டாடுவது, எதற்கு நாள் நிர்ணயிப்பது என்ற ஒன்றுமே தெரியாது. இப்பொழுது சமீபமாக புற்றுநோயாளிகள் தினம். நோய் குணமாகிறதுக்கு உரிய அந்த பண்பு இருந்தால் இந்த மாதிரி கொண்டாடிட்டு இருப்பாங்களா? உங்களுடைய மனதை திசை திருப்பதற்காகத்தானே. எதற்காக ஆங்கில மருத்துவத்தை மட்டும் வைத்து மனித இனத்தை சீரழிக்க வேண்டும்? நமது இயற்கை மருத்துவங்கள் இருக்கின்றன. ஏன் அவற்றிற்கான தினங்கள் கொண்டாடக்கூடாது? ஏன் சித்தா தினம், ஆயுர்வேதா தினம், யுனானி தினம், மூலிகை மருத்துவ தினம், இயற்கை மருத்துவ தினம் என்று ஏன் கொண்டாடக்கூடாது? எதற்காக ஆங்கில மருத்துவத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இவர்கள் மனித இனத்தை சீரழிக்கின்றார்கள்? இந்த ஆங்கில மருத்துவத்தை நீங்கள் வேறறுத்தால் தவிர உங்களுடைய ப்ரீமெச்சூர் டெத்ஸ், இயற்கைக்கு முரணான மரணத்திலிருந்து உங்களை பாதுகாக்க முடியாது. இப்பொழுதும் கூட யாருடைய மனம் பரிதவிக்கின்றதோ அவர்கள் இறைவனுடைய திருப்தியை நாடி, என் இறைவனே நீ எனக்கு அமைதியை கொடு என்று கேட்டிருந்தால் எப்பொழுதோ அமைதி வந்திருக்கும். போய்விட்டது என்று ஒப்பாரி வைத்துக் கொண்டிருக்கும் வரையில், இவர்களுக்கு இறக்கும் வரையில், தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்ளும் வரையில் இவர்களுக்கு நிம்மதி கிடையாது. அதை யார் எழுதினார்களோ சரி, அவர்கள் கேட்க வேண்டியது, என் இறைவனே நிம்மதியை கொடு. ஒவ்வொருவருக்கும் மேலாக அறிந்த கல்விமான் ஒருவன் இருக்கின்றான், அவற்றையும் படைத்தவன் ஒருவன் இருக்கின்றான். திரும்புங்கள், உங்களுடைய நிம்மதியை நீங்கள் போக்கிக் கொண்டீர்கள். மீண்டும் அந்த இழந்த நிம்மதியை கொண்டு வருபவன் உங்களுடைய இறைவன் மட்டும்தான். அந்த இறைவன் யார்? உங்களுக்கு சமீபமாக இருந்து உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருப்பவன் உங்களுடைய இறைவன். எவ்வளவு சமீபமாக இருந்து, உங்களுடைய உயிருக்கும் சமீபமாக இருந்து அந்த உயிரை பாதுகாக்கக்கூடிய அந்த மனதின் நன்மையை உங்களுக்காக உணர்த்தி கொண்டிருப்பவன், அந்த தேவை உணர்த்தி கொண்டிருப்பவன் உங்களுடைய இறைவன். என் உயிரை பாதுகாத்துக் கொண்டிருப்பது என்னுடைய மனம்தான். என் மனம் விரக்தியடைந்து விட்டால் நான் உயிரை விட்டுவிடுவேன். என் மனம் அமைதியடைந்தால் நான் உயிர் வாழ்வேன். என் இருதயம் இயங்கக்கூடியது என் மனம் அமைதியாக இருந்தால். என் மனம் கலவரப்பட்டு விட்டால் என் இருதயம் அதிர்ந்து போகும். என் மனம் சோகமடைந்து விட்டால் அந்த இருதயம் சோகத்திற்குள்ளாகிவிடும். அதனுடைய இயக்கத்தன்மை குறைந்துவிடும்.
ஆகவே உங்களுடைய உயிருக்கு உயிரோட்டம் அளிக்கக்கூடிய அந்த மனதிற்கு எது நன்மையோ அந்த தேவையை இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். எனவே அந்த தேவையின் பக்கம் நீங்கள் திரும்புங்கள், அந்த தேவையை திரும்புங்கள். நிச்சயமாக இந்த தேவையை உங்களுக்காக கொண்டு வரக்கூடியவன் மனிதர்களில் எவனும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். எனவே இறைவனை நான் பின்பற்றுகின்றேன். உங்களுடைய இருதயத்திற்குள் இதயம் என்ற ஒன்று இருக்கின்றது, மனம். அந்த மனம்தான், அந்த இதயம்தான் இருதயத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. உயிருக்கு உயிரோட்டம் அளிக்கக்கூடிய அந்த மனம், இதயம், இருதயத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய இதயத்தை, மனதை பாதுகாப்பீர்களானால், மனதை பாதுகாத்துக் கொள்வீர்களானால் உங்களுடைய மனதிற்கு நன்மை அளிக்கக்கூடிய, மனதில் இருக்கக்கூடிய அந்த ஊட்டம், நீங்கள் சுகமாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், நிம்மதியாக வாழ வேண்டும், எந்த துன்பமும் இல்லாத நன்மைகள் மட்டுமே இறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த இதயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். அந்த இதயத்தை நீங்கள் பின்பற்றுங்கள். இந்த இதயத்தை நீங்கள் பின்பற்றுவதற்கு கவனத்தை மேற்கொள்ளுங்கள். அந்த இதயம்தான் கோயில் என்பதை நீங்கள் உணர வேண்டும். இதற்கு அப்பால் கோயில்கள் இல்லை. அங்கு சென்று கோயில்களிலோ மசூதிகளிலோ சர்ச்சுகளிலோ நீங்கள் சென்று என் இறைவனை இதை கொடு அதை கொடு என்று கேட்க வேண்டாம். அவனுக்கு தெரியாத ஒன்றை நீங்கள் அறிவிப்பது போன்று அவனுக்கு. உங்களுக்கு முதன்முறையாக உங்களுடைய தேவைகளை அறிவித்தவன் அவன்தான். உங்களுடைய நன்மைகளை உங்களுடைய இருதயத்தில் இறக்கி அமைத்தவன் அவன்தான். அதை மறந்துவிட்டு தான் இறைவனுக்கு அவன் அறியாததை அறிவிப்பதை போன்று இவர்கள் கூச்சலிடுவது ஒரு இறைச்சலுக்கு ஒப்பானதை தவிர அது பிரார்த்தனை இல்லை. பெரும்பாலான பிரார்த்தனைகள் நிறைவேறாததற்கு காரணம் இவர்கள் இறைவன் அறியாததை தாங்கள் அவனுக்கு அறிவிப்பதை போன்று அவன் அறிவித்ததை கொண்டே அவனை துச்சமாக மதித்து இதை நீ எனக்கு கொடு என்று கேட்கிறார்கள். அவ்வாறல்ல, கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள். அங்கு பிரார்த்தனை முடிந்துவிட்டது. இவருக்கு என்னுடைய தன்னுடைய இளம் வயதில் மகனை பறிகொடுத்து விட்ட அந்த துன்பத்தில் இருப்பவருக்கு அந்த மனம் இனியும் துன்பம் அடையக்கூடாது என்பதற்காக இறைவன் அருள்கின்றான், நீங்கள் நிம்மதி அடையுங்கள். அந்த நிம்மதியை எப்படி அடைவது என்று மனிதர்களிடம் கேட்கிறார்கள். இறைவன் கொடுத்த அந்த ஒரு தேவை, என் இறைவனே நீ என் தேவைகளுக்கு போதுமானவன், நீயே நிம்மதி அளிப்பாயாக என்று கேட்டிருக்க வேண்டும். நிம்மதி வேண்டும் என்று இறைவன் கூற அது எப்படி என்ற அந்த ஒரு கேள்வியை கொண்டு வைத்ததன் காரணமாக, என்னால் முடியவில்லையே என்று சொன்னதன் காரணமாக, நீ இறைவனா நான் இறைவனா, உனக்கு நிம்மதி வேண்டும் அமைதி வேண்டும் என்று கூறும் பொழுது என்னால் முடியவில்லை என்று துன்பப்படும் பொழுது இறைவனுடைய கேள்வி, உன்னால் முடியாததைத்தான் நான் கூறுகின்றேன். ஆகவே யாரால் முடியுமோ அந்த இறைவனை நீ ஏற்றுக்கொள். இறைவன் பக்கம் திரும்பு, மனிதன் பக்கம் திரும்ப வேண்டாம். இது இறைவனுடைய ஒரு கட்டளையாக இறங்கிக் கொண்டிருக்கும் பொழுது கொடுத்ததை ஏற்றுக்கொள்ளுங்கள், இறைவனிடமே ஒப்படையுங்கள், அவனிடமே நீங்கள் உங்களுடைய தேவைகளுக்காக திரும்புங்கள். மனிதர்களிடம் திரும்ப வேண்டாம். இணை வைப்பு என்ற ஒன்று நமக்கு கூடாது. இறைவனுக்கு பதிலாக மனிதர்களை இணை வைக்கக்கூடிய அந்த இணை வைப்பின் பக்கம் நீங்கள் திரும்புகிறானால் நம்முடைய கேடு கடைசி வரையில் தொடரும். எனக்கு நிம்மதி வேண்டும் என்று நீங்கள் விரும்புகின்றீர்கள், அதாவது இறைவன் கொடுத்ததை விரும்புகின்றீர்கள். நிம்மதி அடைவாயாக என்பது இறைவனுடைய வாக்கு இறங்குகின்றது. ஏற்றுக்கொண்டேன் என் இறைவனே, ஏற்றுக்கொண்டேன் என் இறைவனே என்று நீங்கள் உங்களுடைய இறைவனுக்கு பதிலளியுங்கள். ஆகவே இருதயத்தை நீங்கள் கோயிலாக அமைத்து கொண்டால் தவிர பிரார்த்தனை இல்லை. இங்கு இருக்கக்கூடிய இறைவனை நீங்கள் எப்பொழுது ஒரு கட்டிடம் கட்டி அதற்குள் இறைவன் இருக்கின்றான், அது இறை இல்லம் என்று கூறினீர்களோ அப்பொழுதே உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பு அறுந்துவிட்டது. இனி இங்கு எதுவுமே இல்லை. யார் இந்த கேள்வியை கேட்டார்களோ அவர்களுக்கு உரிய ஒரு பதில் இப்பொழுதே அவர்களுக்கு நிம்மதி இருக்கிறது. இது அருள் வாக்கு அல்ல, மனிதனுடைய அருள் வாக்கு அல்ல, அவர்களுடைய இருதயத்துக்குரிய இறை வாக்கை ஏற்றுக்கொள்வதன் காரணமாக இறைவனிடமிருந்துள்ள நேரடியான அருள் அது. மனிதர்கள் அருள் வாக்கு கூறுவது பொய். இறைவனுடைய வாக்கு ஏற்கனவே அங்கு இருக்கிறது. உங்களுடைய இருதயத்தை மனிதர்கள் விட்டும் மனிதர்களுடைய அறிவை விட்டும் உங்களுடைய இருதயத்தின் பக்கம் திருப்புகின்றேன். அந்த இறைவனுடைய வார்த்தைக்கு மதிப்பளித்து ஏற்றுக்கொண்டேன் என் இறைவனே.
நீ எனக்கு நிம்மதி அளிக்கவில்லை என்றால் நான் யாரிடம் செல்வது? ஆகவே உனக்கு இணையாக நான் யாரையும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, எடுத்துக்கொள்ளவும் மாட்டேன். நீ கொடுத்த இந்த நிம்மதிக்கு, நீ எனக்கு கொடுத்த இந்த வாக்குக்கு உன்னையே பொறுப்பேற்படுத்துகின்றேன். இப்பொழுது இந்த தருணம் அந்த கவலை நீங்கிவிட்டது. இதை எப்பொழுதுமே நீங்கள் உறுதியாக உங்களுக்காக நீங்கள் நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். அமைதி என்பது இங்கு வேண்டுமா, அல்லது நான் இறை இல்லம் என்று கட்டிக்கொண்ட ஒரு மசூதியோ கோயிலோ சர்ச்சோ அங்கு சென்றால் எனக்கு ஒரு நிம்மதியோ அமைதியோ இருக்கிறது என்று கூறுகின்றீர்களே, நிம்மதி எங்கு வேண்டும்? இங்கேயா அங்கேயா? அந்த கோயில் எங்கு அமைய வேண்டும்? இங்கேயா இதை விட்டு வெளியில? பெரும்பாலான மனிதர்களை, அவர்களுடைய போக்குகளை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் இறைவனுடைய பாதையை விட்டும் திருப்பி அதை கோணலாக்கி நீங்கள் இறைவனை அடைய முடியாத பாதையின் பக்கம் அவர் வழியெடுத்து விடுவார்கள். எனவே மனிதர்களில் பெரும்பாலானோரை பின்பற்ற வேண்டாம். சிந்தித்து உணர்ந்து செயல்படுவீர்களானால் உங்களுடைய தேவைகள் உங்களுக்கு நெருக்கமாக இருக்கின்றன. உங்களுக்கு நிம்மதி வேண்டும் என்று இறைவன் கூற ஏற்றுக்கொண்டேன். அது எங்கிருந்து புறப்படுகிறது என்பதை கவனிங்கள். உங்களுடைய உள்ளத்திலிருந்து அது புறப்படுகின்றது, உருவாகின்றது, படைக்கப்பட்டிருக்கின்றது. நம்புங்கள். அது இறைவாக்கு என்பதை நம்புங்கள். இறைவன் தன் வாக்குறுதிகளில் மீறாதவன். தன் வாக்குறுதிகளை அவன் நிறைவேற்ற சக்தி இல்லாதவனும் இல்லை, அவன் இயலாதவனும் இல்லை. அவனை இயலாதவனாக கருதுகின்றீர்கள், அவன் சக்தி இல்லை என்று கருதுகின்றீர்கள். அவன் அறிவிக்கவில்லை, நான் தான் இறைவனுக்கு அறிவிக்க வேண்டியிருக்கிறது என்று புலம்புகின்றீர்கள். பிறகு மனிதர்களின் பக்கம் திரும்புகின்றீர்கள். இறைவனுக்கு குட்டிச்சொற்களை எல்லாம் இணையாக்கிக் கொண்டிருக்கின்றோம். ஆகவே எப்பொழுது இறைவனை விட்டும் நாம் மனிதர்களின் பக்கம் திரும்பிவிட்டோமோ இறைவனை நாம் நிராகரித்தவர்கள். இனி நமக்கு எந்த விதமான பிரார்த்தனையும் இல்லை. உங்களுடைய கேடுகளில் இறுதி வரையில் நீங்கள் உங்களுடைய உயிர் மூச்சு பிரியும் வரையில் வேதனையோடு அனுபவித்து நிம்மதி இல்லாமல் பரிதவித்து இறப்பது உங்களுக்காக விதிக்கப்பட்டுவிட்டது. எனவே இப்பொழுது நீங்கள் இதயத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு இறைவன் முதன்முறையாக உங்களுக்கு அறிவித்திருக்கின்றான், நிம்மதி வேண்டும், ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு சந்தேகிக்காதீர்கள். ஏற்றுக்கொண்ட பிறகு மனிதர்களிடம் திரும்பாதீர்கள். இங்கிருந்து உங்களுக்கு உங்களுடைய இதயத்தின் பக்கம் திருப்பக்கூடிய ஒரு பேச்சு நிகழ்ந்து கொண்டிருக்கிறதே தவிர என் பக்கம் திரும்புங்கள், நான் உங்களுக்கான ஒரு சாந்தியையும் அமைதியும் கொடுப்பேன் என்று நான் கூறுவேனேயானால் என்னை போன்ற மகாபாவி கிடையாது. இறைவனுக்கு என்னை இணையாக்கி கொண்டு பேசக்கூடிய இந்த திமிரான பேச்சு மனிதர்களிடமிருந்து வரக்கூடாது. எனவே நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுடைய இருதயத்தில் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு நெருக்கமாக இருந்து உங்களுடைய மனதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ஒரு தேவை இறங்கும் பொழுது என் இறைவனை இந்த தேவைக்கு நீ பொறுப்பேற்றுக் கொள்வாயாக. மனிதர்களிடம் நான் சென்று விடுவதற்கு முன்பாக நீ என்னை பாதுகாத்துக்கொள், எனக்காக நீ பொறுப்பேற்றுக்கொள், இறைவனை உன்னிடமே ஒப்படைக்கின்றேன், நீ கொடுத்த ஒரு வாக்கை உன்னிடமே ஒப்படைக்கின்றேன், இந்த வாக்கின் மீது என்னுடைய நம்பிக்கையை நீ உறுதிப்படுத்துவாயாக. இது உங்களுடைய பிரார்த்தனையாக அமைய வேண்டும். அந்த நிமிடமே உங்களுடைய அந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆகிவிட்டது. அதனுடைய அத்தாட்சியை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த மனம் அமைதியடைவதை நீங்கள் உணர வேண்டும். இனி என் இறைவனுக்கு எந்த ஒரு பொருளையோ எந்த ஒரு மனிதரையோ இணையாக கருத மாட்டேன். இணை வைக்கும் அந்த ஒரு பாவம் உங்களை இறைவனை விட்டு நீக்கிவிட்டது. எனவே நீடித்த துன்பங்கள் உங்களுக்காக இரண்டு அமைப்புகள், ஒன்று மனம், இன்னொன்று உடல். உடல் வேதனை, மனவேதனை. இந்த இரண்டில் மனவேதனை மிகுந்த சிரமத்திற்குள்ளானது, மிக கொடுமையானது. மனதின் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்க மருந்துகள் கிடையாது. உடலின் வேதனையிலிருந்து உங்களை பாதுகாக்க எதுவுமே கிடையாது. அப்போதைக்கு ஒரு சிறு சுகம், ஒரு சிறு நிவாரணம் அளிப்பதை போன்று தோன்றக்கூடிய மனிதனுடைய அறிவு இருக்கிறது. அது இன்னும் கொடிய துயரத்தில் உங்களை ஆழ்த்திவிடும். சொற்பமான இன்பத்திற்கு பிறகு, நிவாரணத்திற்கு பிறகு மிக கடுமையான பின்விளைவுகள். அந்த பின்விளைவுகளைத்தான் இன்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு ஒரு சிறு துன்பம் ஏற்படும் போது, நோய் ஏற்படும் பொழுது சுகமாக வேண்டும் என்பது இறைவனுடைய வாக்கு. அதை எடுத்துக்கொண்டு டாக்டர்களிடம் சென்றோம், நீ சுகமாக்கு. டாக்டர்களை தெய்வத்திற்கு இணையாகவும் நாம் ஆக்கினோம். ஒன்றுக்கும் உதவாத இந்த மனித கூட்டத்தை தெய்வத்திற்கு இணையாக ஆக்கிக்கொண்டு டாக்டர்கள் தினம் என்றும் கொண்டாடினோம், தெய்வத்திற்கு இணையாக ஆக்கிக்கொண்டு. ஆகவே இந்த தினத்தை கொண்டாடியதன் காரணமாகவும் நீங்கள் நோயாளிகள். ஒரு டாக்டர் 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா கொடுத்துட்டு படிச்சுட்டு வரான்னு சொன்னால் எதுக்காக? சம்பாதிக்கிறது தானே. டாக்டராக வந்து உட்கார்ந்த பிறகு எந்த ஒரு மனிதனாவது நோய் இல்லாமல் இருந்தால் பொறுக்குமா அந்த டாக்டருக்கு?
உங்களுக்கு எப்பொழுது ஏதாவது வரும் என்று காத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த மனிதர்களை தெய்வங்கள் என்று நீங்கள் உங்களுக்காக கொண்டாடினீர்களே, அதனுடைய துன்பம்தான் இன்று மனித சமுதாயம் முழுமையும் கிட்டத்தட்ட பைத்தியம் என்ற அளவுக்கு ஆகிவிட்டது. நான் ஒரு பைத்தியமாக இருக்கக்கூடிய நிலை நான் உருவாக்கிவிட்டேன். என்னை போன்றே சமுதாயமும் பைத்தியமாகிவிட்டது. யாரும் யாரையும் பிடித்து கொண்டு ஆட்டலாம் என்ற அளவுக்கு. இன்று உங்களுக்காக இறைவன் யார் என்பதை உணருங்கள். உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு சமீபமாக இருந்து உங்களுடைய இருதயத்தை பாதுகாக்கக்கூடிய மனதிற்கும் நெருக்கமாக இருந்து உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். அவன் உங்களுடைய இறைவன். எனவே நிம்மதி அடையுங்கள். உங்களை கண்காணித்தவனாக இருக்கின்றான். உங்களுடைய தேவைகள் என்ன என்பதை அறிந்தவனாக இருக்கின்றான். உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு முன்பாகவே அவன் உங்களுக்கு அறிவிக்கின்றான். இது உங்களுடைய தேவை என்று. சுகம் அடைய வேண்டும் என்று இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான். எனக்கு சுகம் அடைய வேண்டும் என்று நான் என் மனதிற்குள் ஒரு விருப்பத்தை கொள்கின்றேன். பிறகுதான் நான் மனிதர்களிடம் திரும்புகின்றேன். இது எங்கிருந்து படைக்கப்பட்டது என்பதை உணர்வானேயானால் அது இறைவனிடமிருந்து இறக்கி அருளப்பட்டது. இறை வாக்கு. ஆகவே இறைஞ்சுவதற்கு தகுதி படைத்த ஒருவன் என்றால் இறைவன். அவன் ஒருவன்தான் உங்களுக்கு, அவனுக்கு இணையாக எதுவும் இல்லை. இறைவன் ஒருவன் மட்டுமே. அந்த இறைவன் உங்களுடைய இறைவன், என்னுடைய இறைவன் ஒருவன்தான். உங்களுக்கும் நன்மைகளைத்தான் கொடுக்கின்றான், எனக்கும் நன்மைகளைத்தான் கொடுக்கின்றான். நீங்களும் நன்மைகளை விரும்புகின்றீர்கள், நானும் நன்மை விரும்புகின்றேன். ஆனால் ஒருவருக்கொருவர் நன்மை விரும்புவதில்லை. இங்கு நாம் இறைவனுடைய பாதைக்கு முரண்பட்டு செல்கின்றோம். எனவே நம்முடைய கேடுகளின் மீது நாம் அமைகின்றோம். ஒருவர் நன்றாக இருந்தால் எனக்கு அது பொறுப்பதில்லை. பொறாமை எனக்குள் அதிகமாகிவிடுகின்றது. சமுதாயமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். தனித்து ஒரு தனிக்காட்டில் அது ஒரு பாலைவனத்தில் ஒரே மனிதனாக நான் வாழ ஆசைப்படவில்லை. அந்த பிரார்த்தனையின் காரணமாகவே, அந்த எண்ணத்தின் காரணமாக உங்களை சமுதாயமாக அமைத்தான். ஆனால் சமுதாயத்தில் ஒரு மனிதனாக, ஒரு அங்கத்தினாக நீங்கள் விரும்பியதன் காரணமாகவே, அந்த பிரார்த்தனையின் காரணமாக அமைத்த போது நான் மட்டும் வாழ வேண்டும், மற்றவர்களை பற்றி கவலை இல்லை என்று இருக்கும் பொழுது நீங்கள் சமுதாயத்தினுடைய மிக பெரும் துரோகிகள். ஒவ்வொருவரும் துரோகிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். தான் வாழ்ந்தால் போதுமானது என்ற அந்த துரோகத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக நமக்கு இறைவனே இல்லை என்றாகிவிட்டது. ஒவ்வொருவரும் விரும்புகின்றோம். தனியாக வாழ்வதை யாரும் விரும்புவதில்லை. ஒரு சமுதாயமாக, அது யாராக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், கிறிஸ்துவலாக இருக்கட்டும், எனக்கு ஒரு மனித சமுதாயம் வேண்டும், ஒரு மனுஷ உருளம் வேணும் நான் வாழ்றதுக்கு, என் மனசுக்கு அமைதிக்காக. இப்படி ஒவ்வொருவரும் விரும்பியதன் காரணமாகவே சமுதாயமாக அமைத்தான். ஆனால் சமுதாயமாக வந்த பிறகு நீ வேறு, நான் வேறு, உன் கூட்டம் வேறு, என் கூட்டம் வேறு, நீ பகைவன், எனக்கு நான் உனக்கு பகைவன். அப்படியே ஆகிவிட்ட பிறகு தங்களுக்குள்ளேயே ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஒருவருக்கு மற்றவர் பகிரங்கமான விரோதிகள். தான் மட்டும் வாழ வேண்டும் என்ற சுயநலத்தை நீங்கள் கொள்ளும் பொழுது இறைவனுடைய பகிரங்கமான துரோகிகளாகும் விரோதிகளாகும் நம்மில் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம். ஒவ்வொரு கூட்டத்தாரும் ஆகிவிட்டார்கள். ஒவ்வொரு கூட்டத்தாரும் தங்களுக்குள்ளேயே கொடுமையாக பகைவர்கள். இனி உங்களுக்கு வெளி வேஷத்தை தவிர வேறு வாழ்க்கை இல்லை. நானும் நீங்களும் பார்க்கும்போது சிரிப்போம். நீங்கள் நன்றாக இருந்தால் நான் உள்ளுக்குள் பொறாமைப்படுவேன், நான் நன்றாக இருந்தால் அவர் பொறாமைப்படுவார். பொறாமை தீ நரக வாழ்க்கையில் நம்மை அமைத்துவிட்டது. இனி நமக்கு மனிதனாக இருக்கக்கூடிய நாம் நரக வேதனைக்குரிய எரிகட்டைகளாகவே நாம் ஆகிவிட்டோம். நரகத்தின் எரிக்கட்டைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இன்று உணர்ந்து பயப்பட வேண்டும். என்னுடைய தேவைகளை எனக்கு இறைவன் அறிவித்துக் கொண்டிருக்க, ஒவ்வொருவருடைய தேவையும் அவரவர் இருதயத்தில் அவரவர் இறைவன் இறக்கிக் கொண்டிருக்கின்றான். நன்மையை தவிர வேறில்லை. அந்த நன்மைகளின் பக்கம் நீங்கள் திரும்பினாலே போதும், உங்களுடைய வாழ்க்கை இன்று சுபிட்சமாக ஆகிவிடும், சுவனபதியாக ஆகிவிடும். ஆனால் இறைவன் கொடுக்கின்றான், இது உன்னுடைய தேவை. ஏன் நான் கொடுக்கின்றேன் என்று கூறவில்லை, உன்னுடைய தேவை என்று கூறுகின்றான். இதை கொண்டு நீ என் பக்கம் திரும்புகிறாயா அல்லது மனிதனின் பக்கம் திரும்புகிறாயா? அந்த மனிதனோ தன் மீதே சுமையேற்றப்பட்டவன். அவனுடைய வேதனையோ அவனுக்கு மிக பெரிதாக இருக்கின்றது. தன் சுமையையே வேறொருவன் தலையில் சுமத்த முடியாதா என்று வழிபார்த்து கொண்டிருப்பவன் அவனிடம் சென்று என்னுடைய சுமையில் பாதியை நீ சுமந்து கொள் அல்லது கொஞ்சமாக சுமந்து கொள் என்று நெருங்கிய உறவினர்கள் கேட்ட போதிலும் அவன் சுமையை சுமக்க மாட்டான். சுமை சுமப்பவன் ஒருவன் பிறிதொருவனுடைய சுமையை சுமக்க மாட்டான். தன் சுமையை வேறு யாரிடமாவது ஏற்றுவிடலாம் என்று நினைப்பவன் இன்னொருடைய சுமையை சுமக்க சக்தி பெற மாட்டான், நீக்கவும் சக்தி பெற மாட்டான்.
இதனை தெளிவாக உணர்ந்திருக்கக்கூடிய நிலையில் மனிதர்களை நாடுவது தவறாகும். எனக்கு கண் தெரியவில்லை, நான் டாக்டரிடம் செல்கின்றேன். அந்த டாக்டரும் கண்ணாடி மாட்டிக்கொண்டிருக்கிறார். கண்ணை பாதுகாக்க தெரியாத, கண்ணை படைக்காத ஒருவன் தனக்கு கண்ணை பற்றி முழுமையாக தெரியும் கண் ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறக்கூடிய இந்த மனிதரை ஒரு க்ஷணம் யோசித்து பார்த்தால் போதுமே. கண் நோயாளி, நான் கண் டாக்டரிடம் செல்லவில்லை, கண் நோயாளியிடம் செல்கின்றேன். ஒரு ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட்டு தனக்கு பிபி, தன் குடும்பத்தில் பிபி, எல்லாரும் செத்துட்ருக்காங்க பிபியில், மருந்து மாத்திரைகளில் அவங்களுக்கு பக்க விளைவுகள் வேறு, ஹார்ட் சம்மந்தமான காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துடுச்சு. இவர் கார்டியக் ஸ்பெஷலிஸ்ட். உங்களுக்கு ஒரு நோய் வந்துட்டு தன் சுமையை சுமந்து கொண்டிருப்பவன் உங்களே சுமையை அவன் நீக்குவான் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இல்லை. நீங்கள் இப்பொழுது ஒரு கார்டியக் ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறீங்க. அந்த கார்டியக் ஸ்பெஷலிஸ்ட் தனக்காக இருதய நோய்க்கான மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்றார். நீங்கள் செல்வது இருதய ஸ்பெஷலிஸ்டமா அல்லது இருதய நோயாளியிடமா? ஒரு இருதய ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறக்கூடியவர் தானே இருதய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கு. யாருக்குமே பிபி இல்லாமல் இல்லை, எல்லாத்துக்கும் இருக்குது. நான் குணப்படுத்துறேன்னு சொன்னவருக்கு பிபி இருந்துட்டு இருக்குது, காலமெல்லாம் மாற்ற சாப்பிட்டுட்டு இருக்காரு. இப்போ நீங்கள் உங்களுக்கான பிபிக்கு யார்கிட்ட போகிறீங்க? ஒரு பிபி நோயாளிகிட்ட போகிறீங்களா அல்லது கார்டியக் ஸ்பெஷலிஸ்ட்டை போகிறீங்களா? ஏன் நாம் இதை உணர்ந்து தெளிந்து திருந்தவில்லை? இப்போ நான் அந்த டாக்டர்கிட்ட போனால் நான் ஒரு பைத்தியக்காரனா அல்லது நான் எனக்காக ஒரு நோய்க்காக நான் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றேனே, இறைவன் என் மீது கொஞ்சமாவது இறக்கப்படுவானா? கொடுத்த ஒரு மனதை அவன் உபயோகிக்கவில்லை, கொடுத்த சிந்தனையும் உபயோகிக்கவில்லை. வெளிப்படையாக அது ஒரு நோயாளி என்று காண்பித்தாலும் அவன் தான் ஸ்பெஷலிஸ்ட் என்று கூறிக்கொண்டு செல்கின்றான். இவனுக்கு வாழ்க்கை ஒரு கேடா என்றுதான் இறைவன் நினைப்பான். இந்த நன்றி கெட்ட மனிதர்களுக்கு இறைவன் அவர்களுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதில்லை. நீங்கள் நம்பிக்கை கொண்டும் நன்றியோடும் இருந்தால் உங்களை வேதனை செய்வதில் என்ன லாபம் அவனுக்கு இருக்கிறது? மகத்தான படைப்பாக படைத்த அவன் உங்களை படைத்த பிறகு உங்களை இந்த சிறுமைக்கு ஆளாக்க வேண்டும் என்று விரும்ப மாட்டான். ஆனால் நாம் அவன் கொடுத்த பாக்கியத்தை தவறவிட்டோம். அவன் கொடுத்த அந்த சிந்தனையை சிந்தித்து உணரக்கூடிய அந்த ஒரு பாங்கினை நமக்கு இல்லை என்று நம்முடைய இதயத்தை மூடலாக்கிவிட்டோம். விளங்கிக் கொள்ள முடியாத தன்மைக்கு நம்மை ஆளாக்கி கொண்டோம். அந்த மகத்தான பாக்கியத்தை அலட்சியப்படுத்தினோம். சிந்தனை என்ற அந்த மகத்தான பாக்கியத்தை அலட்சியப்படுத்தினோம். எனவே இறைவனிடமிருந்துள்ள சாபம் நம்மை தொடர்கிறது. கண்ணாடியை போடுவது என்பது எந்த அளவுக்கு கேவலமானது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த புத்தகத்தை படிக்கின்றேன், இவ்வளோ தூரத்தை வச்சு படிக்கணும், இது கண் ஸ்பெஷலிஸ்ட் சொல்கிறது. எனக்கு கண்ணு தெரியல, கிட்ட வச்சு பார்க்குறேன். இல்லை இங்கே வச்சுக்க, நான் கண்ணாடி போட்டு இதை இங்கே கொண்டு வந்துடும். ரெண்டும் ஒன்று தானே? இதில் ஏதாவது வித்தியாசம் இருக்கிறது? கிட்ட போகிறது என்ன, இமேஜை கிட்ட கொண்டு வரது ரெண்டும் ஒன்று தானே? கண்ணை சரி பண்ணல இல்லை, கால் வலிக்குது எனக்கு, அதனால் நடக்க முடியல. கால் ஸ்பெஷலிஸ்ட்ட போகிறேன், வலது கால் ஸ்பெஷலிஸ்ட்ட போகிறேன். அங்கே அவர் கைக்கு ஒரு ஊண்டுகோலை கொடுத்து கட்டையை கொடுத்துட்டு சரி பண்ணிட்டேன் போன்னு சொன்னால் எப்படி இருக்கும் உங்களுக்கு? அந்த மாதிரி தானே கண்ணு கண்ணாடி போடுறது. When I go to a doctor asking him to correct my lenses, he gives a crutch to my eyes and says he has cured the eyesight. கண்ணுக்கு சுகம் கொடுன்னு சொல்லிட்டு கண் பார்வையை மீட்டு கொண்டு சொன்னால் கண்ணுக்கு ஒரு காலுக்கு ஊண்டுகோல் மாதிரி கண்ணுக்கு ஒன்று மாட்டி விட்டுட்டு நல்லபடியாக பண்ணிவிட்டேன், நான் ஸ்பெஷலிஸ்ட் நீ போயிட்டோன்னு சொல்லும்போது நாமளும் வெளியே வரோம். இப்போ இன்னொருத்தர் கண் வச்சு காப்பாற்ற போகிறாராம். இருக்கிற கண்ணை பாதுகாக்க தெரியல, இன்னொருத்தர் கண் வச்சு அவர் பாதுகாக்க போறார். இதுக்கு பேர் கண் தானம். எவ்வளவு அழகான பெயர், ஆனால் நல்ல காரியத்தை கெட்ட காரியத்தோடு சேர்க்கணும். கண்ணை பாடாக்கக்கூடிய இந்த மனிதனை நீங்க பின்பற்றினா, இருக்கிற கண்ணு இயற்கையான கண்ணு, உங்களுடைய இயல்போட ஒத்து போக கண்ணு, அந்த கண்ணு இன்னும் பார்வை இருக்குது. இருக்கிற பார்வையை பாதுகாத்துக்க தெரியல, ஒண்ணுமே தெரியல. இன்னொருத்தர் கண்ணை பிடுங்கி வைக்க போறேன். இன்னைக்கு சிறுநீரகங்கள் காரணமாக எத்தனை பேர் இன்னைக்கு சிறுநீரகங்கள் இறந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த தீவினை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கண் தானம்னு சொன்னா இன்னும் எத்தனை பேருடைய கண் பறிக்கப்படும்? ஏனென்றால் இவர்கள் டாக்டர்கள் அல்ல, உடலை சீரழிப்பவர்கள், சிதைப்பவர்கள். ஒரு உறுப்பில் ஒரு நோய் இருக்கிறது, கர்ப்பப்பையில் ஒரு நோய் இருக்கிறது, அந்த நோயின் காரணமாக அதிகப்படியான உதிரப்போக்கு இருக்கின்றது, அதை குணப்படுத்துங்கள் என்று கூறினால் கர்ப்பப்பையை நீக்கிவிட்டு
சுகப்படுத்தி விட்டேன். நல்ல டாக்டர் போனார், கர்ப்பை எடுத்துட்டார், சுகமாயிருச்சு. இதே அப்ளை பண்ணுன்னா பிறந்த உடனே உங்களுக்கு எந்த நோய் வரக்கூடாதுன்னா உங்களை அங்கேயே சாவடிச்சிடலாம் இல்லையா? இருந்தால் தானே நோய். மனிதர்கள் பெருமை கொண்டவர்கள் எந்த அளவுக்கு அழிச்சாட்டியத்தில் அதிகரிப்பார்கள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அவர்களை பெருமைப்படுத்துவதை விட்டும் நீங்கள் விலக வேண்டும். டாக்டர்களை விட்டும் விலக வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை கொண்டிருங்கள். அவர்கள் மீது ஒரு தனி வெறுப்பை கொண்டு வாருங்கள். இறைவனுக்கு உங்களுக்கு பிடிக்கும். உங்களுக்கும் இறைவனை பிடிக்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை கொடுப்பான். டாக்டர்களிடமிருந்து உங்களை பாதுகாப்பான். ஆகவே கண் தானம் என்பது சமுதாய துரோகம். எந்த ஒரு மனிதனுக்கும் அதை உபயோகப்படுத்தக்கூடிய திறன் இருந்தால் அவர்களுக்கான அந்த உதவிகளை செய்யுங்கள். வேறொருவர் கண்ணை வைத்து அந்த கண் பழுதடையும், ஏனென்றால் ரிஜெக்ஷன், இன்னொருத்தருடைய கண் அங்கு பொருந்தாது. நாங்கள் ஆன்டி ரிஜெக்ஷன் மெடிசன் வச்சிருக்கிறோம், அந்த மெடிசன் கல்லீரலை பாதிக்கும், மீண்டும் கண் பாதிக்கும். கல்லீரல் பாதிக்கப்பட்டால் கண் பாதிக்கும். மஞ்சள் காமாலையின் போது கல்லீரல் பாதிப்பு, அதனுடைய தாக்கம் கண்களில் தெரியும். கல்லீரலில் உங்களுக்கு ஜீரணத்தினுடைய முழுமையான தன்மை அடங்கியிருக்கின்றது. எந்த ஒரு உணவை சாப்பிட்டாலும் அது கல்லீரல் தான் ஜீரணிக்க வேண்டும். அந்த கல்லீரலில் ஒரு பலவீனம் அல்லது நோய் ஏற்பட்டுவிட்டால் ஜீரண முறையாக இருக்காது. இன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஜீரணம் இல்லை. ஏனென்றால் கர்ப்பப்பையில் இருக்கும் பொழுதே கொடுத்த மாத்திரைகள் தாயினுடைய கல்லீரலையும் சீரழித்து விட்டது. வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிசுவினுடைய அந்த கல்லீரலையும் சீரழித்து விட்டது. எனவே ஒவ்வொரு குழந்தைக்கும் வயிற்று உபாதைகள் நிச்சயமாக இருக்கிறது. அந்த வயிற்று உபாதைகள் குடல் சம்பந்தமானதோ வயிறு சம்பந்தமானதோ அல்ல, கல்லீரல் பலவீனம் சம்பந்தமானது. கல்லீரல் பலவீனம் கண்களின் பலவீனத்தில் முடியும். எனவே இவர்களுக்கு கல்லீரல் பலவீனம்தான் காரணம் என்பது தெரியாது. இந்த 10 மாதங்களும் ஆங்கில மருத்துவத்தை விட்டும் நீங்கள் வெளியேறி இருக்க வேண்டும். ஒரு மருந்தும் சாப்பிடக்கூடாது. அவர்களுடைய கண்களில் இந்த குழந்தை படக்கூடாது. அது தீட்டுப்பட்ட குழந்தையாக மாறிவிடும். அந்த அளவுக்கு மோசமான ஆங்கில மருத்துவத்தை நீங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இருக்கும் கண்ணை காப்பாற்ற தெரியுமா தெரியாதா? அதனை நீங்கள் கேளுங்கள். கண்ணுன்னு ஒன்று வந்துட்டா எங்கேயும் போகிறது கிடையாது. அவர்கிட்ட தானே போகிறோம். ஒரு மருத்துவம் தானே கவனிக்கிறான் பிறந்ததுலேருந்து. வருமுன் காப்போம். இது என்ன வேலை? இது வருமுன் காப்போம். பிறந்ததுலேருந்து நீ தான் கவனிச்சுட்டு கண் பார்வை போயிட்டு இருக்குது. ஏன் காப்பாற்றலை? நல்லபடியாக குழந்தை பிறக்குங்கிறதுக்காகத்தானே 10 மாதம் வந்தேன். 10 மாதத்துக்கு அப்புறம் குழந்தை கண் ஏன் இப்படி இருக்குது? இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறேன்? நம்பிக்கை கொண்டவர்களாக, நல்லெண்ணம் கொண்டவர்களாக, உங்கள் மீது நீங்கள் நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருப்பீர்களானால் நீங்கள் உங்களுடைய நன்மைகளின் பக்கம் திரும்ப வேண்டும். உங்களுடைய நன்மைகள் இறைவனுடைய வாக்குகளுக்கு பொருத்தமான ஒரு நடைமுறையை யார் கொண்டிருக்கிறார்கள் என்பதை பாருங்கள். எவரும் இல்லை. ஆகவே இறைவன் பக்கம் திரும்புங்கள். அந்த இறைவனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கண் பார்வை திரும்பும். உண்மையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனுக்கு நிகராக வேறு எதுவும் இருக்கிறதோ என்று நீங்கள் திரும்பி பார்ப்பீர்களானால் அந்த பிரார்த்தனை இல்லை. இறைவன் கொடுத்த வாக்கு முறிந்துவிட்டது. நீங்கள் முறித்துக் கொண்டு விட்டீர்கள். இறைவனுக்கு இணையாக மனிதர்களிடம் இறைவன் இருக்கின்றார்கள், தெய்வங்கள் இருக்கின்றன என்று நீங்கள் நம்பும் பொழுது அந்த தெய்வங்கள் பொய்த்துவிட்டன என்று ஒவ்வொரு நாளும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் நிலையிலும் நாம் இறைவன் பக்கம் திரும்பவில்லை. மனிதர்களை நாம் நிராகரித்து இறைவன் பக்கம் திரும்பவில்லை. இன்னும் இறைவனை அதிகமாக நாம் நினைவு கூற வேண்டுமே என்ற அந்த பயம் இல்லை, உள்ளட்சம் இல்லை, பயபக்தி இல்லை. பயம் என்றால் என்ன? பக்தி என்றால் என்ன? என் நன்மைகள் மனிதர்களை இறைவனுக்கு இணையாக கருதுவதன் காரணமாக, இறைவனுடைய ஒரு ஆற்றலை மனிதனாலும் முடியும் என்று நான் நினைப்பதன் காரணமாக இறைவனுடைய கோபம் அல்லது இறைவனுடைய புறக்கணிப்பு எனக்கு மிக பெரும் துன்பத்தை இழைத்துவிடுமோ என்று பயப்படுவது பயமாகும். அந்த பயத்தின் காரணமாக இறை உணர்வுகளை நான் பூஜித்து பாதுகாத்துக் கொள்வது பக்தியாகும். பக்தி என்பது தூய்மைப்படுத்துவதாகும். தூய்மையான நிலையில் நான் அதை கொண்டிருப்பது பக்தியாகும். பக்தியின் காரணமாக அதை தூய்மைப்படுத்துகின்றேன். எதை? இறைவன் கொடுத்த ஒரு வாக்கு இருக்கிறது, நீங்கள் சுகமடைய வேண்டும். இப்பொழுது உங்களுக்கு நிம்மதி வேண்டும் என்ற அந்த இறை வாக்கு மனிதர்களால் தர முடியாது என்று தெரியும். எனவே அந்த இறை வாக்குக்கு மனிதர்கள் எனக்கு உதவி செய்வார்கள் என்று எண்ணும் பொழுது அசுத்தப்படுத்தப்பட்டு விடுகின்றது. ஒரு மனிதனை இறைவனுக்கு இணையாக ஆக்கியதன் காரணமாகவும் நினைத்ததன் காரணமாகும். எனவே நீங்கள் உங்களுடைய பயபக்தியின் மீது நிலைத்திருங்கள். உங்களுக்கு இந்த உலக வாழ்வில் அச்சமோ துக்கமோ கவலையோ கிடையாது.
யார் இறைவனுடைய பாதையின் மீது நிலைத்திருக்கின்றார்களோ அவர்களுக்கு இவ்வுலகிலும் நற்செய்தி இருக்கின்றது. இன்னும் எழுப்பப்படும் நாளில், கூலி கொடுக்கப்படும் நாளிலும் நற்செய்தி இருக்கின்றது. அந்த நற்செய்தி என்பது சாந்தமும் சமாதானமும். இந்த உலகத்தில் நீங்கள் சாந்தத்துடன் வாடுங்கள். உங்களுடைய இருதயத்தை நீங்கள் அலைக்கடிப்புக்கு ஆளாக்கிக் கொள்ளாதீர்கள். இந்த சாந்தம் மனிதர்களிடத்தில் நான் சென்று எனக்கு வேண்டியதை அவர்களிடம் கேட்கும் பொழுது அந்த சமாதானம் குறையுமே. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நான் என்னை ஆக்கிக்கொள்ள மாட்டேன். கொடுத்ததை கொண்டு நம்புங்கள், சாந்தமடையுங்கள், நிம்மதி அடையுங்கள். இந்த நிம்மதி இறைவனுக்கு பொருத்தமானது. எனவே உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய தேவைகளுக்கு இப்பொழுதே நீங்கள் நம்பிக்கை கொண்டேன் என்ற அந்த அடிப்படையில் இறைவனுக்கு நீங்கள் உங்களுடைய நன்றி அறிதலை காட்டுங்கள். நான் இறைவனுக்கு நன்றியோடு இருக்கின்றோம், கொடுத்ததற்கு நான் ஏற்றுக்கொண்டேன் என்ற அந்த அடிப்படை. பிறகு எப்படி சாத்தியம் என்று உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் தீண்ட வேண்டாம். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவு இவ்வளவுதான். இந்த அறிவை கொண்டு நான் வாழ வேண்டும் என்று விரும்புகிறானால் இந்த அறிவை கொண்டுதான் நீங்கள் இன்று சம்பாதித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பிரச்சனைகளும். உங்களுடைய பிரச்சனைகள் ஒவ்வொன்றுக்கும் காரணம் உங்களுடைய அறிவுதான். அறிவினுடைய எல்லையில் உங்களுடைய பிரச்சனைகள். நான் என்ற வாயையும் என்னுடைய கைகளையும் கொண்டு எனக்கு நானே சம்பாதித்த கேடுகள் தான் என்னுடைய பிரச்சனைகள். இனி இந்த அறிவை உபயோகித்து நீங்கள் வெளியேற முடியாது. இந்த அறிவு உங்களுக்கு பிரச்சனைகளை அதனுடைய எல்லைகளில் கொண்டு நிறுத்திவிட்டது. இனி நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து நீங்க வேண்டும் என்றால் என் இறைவனே என்று திரும்புகின்றீர்கள். உங்கள் அறியாமலேயே திரும்புகின்றீர்கள். இந்த பிரார்த்தனைக்குத்தான் உங்களுடைய பிரச்சனைகள் நீங்குகிறதே தவிர இந்த பிரார்த்தனையும் இல்லாவிட்டால் உங்களை இறைவன் பொருட்படுத்தி இருக்க மாட்டான். எனவே என்னுடைய இருதயத்தில் இப்பொழுதும் பல நன்மைகள் வேண்டும் என்று விரும்புகின்றேன். எப்படி சாத்தியம்? சந்தேகம் என்ற ஒன்று இல்லாமல் மனிதர்களிடம் சென்று தேட வேண்டுமே என்ற ஒரு எண்ணமும் இல்லாமல் அது மறக்கடிக்கப்பட்டுவிட்டது. எப்பொழுது நான் சந்தேகத்தை கொண்டு தீண்டவில்லையோ, என் இருதயத்திற்கான ஒரு நன்மை எது என்பதை உணரக்கூடிய அந்த நிலையில் இருந்த நிலையில் எப்படி இது சாத்தியம் என்ற அந்த ஒரு கேள்வியை கொண்டு சந்தேகத்தை கொண்டு தீண்டவில்லையோ அப்பொழுதே அது இறைவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இவ்வகையில் உங்களுடைய ஒவ்வொரு நாளும் பலவிதமான நன்மைகள் வேண்டும் என்று விரும்புகின்றீர்கள். எப்படி ஏது என்று வினவாமல் நீங்கள் அதை மறந்துவிடுவதன் காரணமாகவே அது பிரார்த்தனையாக அங்கீகரிக்கப்பட்டு விட்டது. இன்று நமக்கிடையே நிலவக்கூடிய சுகங்கள் அதனுடைய அடிப்படையில் உள்ளதுதான். உங்களுடைய பணம் காசுகளினால் அல்ல. ஏழைகளும் இருக்கின்றார்கள், சுகமாக மனதில் சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பணக்காரர்களும் இருக்கின்றார்கள், மனதில் பெரும் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே உங்களுடைய இவ்வுலக வாழ்க்கையில் நீங்கள் மிகவும் கவனித்தறிய வேண்டியது, என்னுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம், நல்ல எண்ணம் இருக்கிறது என்றால் இறைவன் படைத்தது. என் இருதயத்தில் ஒரு கேடு இருக்கிறது என்றால் அது நான் சம்பாதித்தது. இந்த இரண்டிற்கும் இடையே நீங்கள் சம்பாதித்ததை மறந்துவிடுங்கள். இந்த சம்பாத்தியத்தின் காரணமாக, கேடுகளின் வாழும் காரணமாகத்தான் இறைவனுடைய ஒரு அருள். நீங்கள் சுகமடையுங்கள். உங்களுடைய இருதயத்தில் நோய் இருக்கிறது, சந்தேகம் என்ற அந்த நோய், நீங்களாக ஏற்படுத்திக் கொண்ட நோய். எப்படி இது சரியாகும் என்று இறைவனுக்கு எதிர்களை கேட்கக்கூடிய நோய். அந்த நோயிலிருந்து விடுதலை பெறுங்கள். சந்தேகம் வேண்டாம். இறைவன் உங்களை படைத்தவன், உங்களுக்காக அனைத்தையும் படைத்தவன். இறுதி மீட்சி அவனிடம் மட்டும்தான். எங்கு நீங்கள் சென்றாலும் சரி, அவனிடம் திரும்புவதிலிருந்து நீங்கள் விலக முடியாது. இறுதி கால கட்டத்தில் வேறு யாருமே எனக்கு உதவ மாட்டார்கள் என்ற நிலையில் நீங்கள் இறைவன் பக்கம் திரும்புவதை தவிர்த்து இப்பொழுது நீங்கள் திரும்புங்கள். ஐசியூவில் போய் அட்மிட் பண்ணியாச்சு. அட்மிட் பண்ணதுக்கு அப்புறமா டாக்டர் கைவிரிச்சிட்டாரு. இப்போ இறைவன் பக்கம் திரும்பாதீங்க. இவ்வளவு சீரியஸான நிலையில் இறைவன் உங்களுக்கு உதவி செய்வான் நீங்கள் நம்புறது உண்மையாக இருந்தால், ஆரம்ப காலத்தில் சின்னதாக இருக்கும்போது உதவி செய்ய சக்தி பெற்றாதவனா? இல்லை, நிச்சயமாக சக்தி பெற்றவன். அப்படி இருக்கும்பொழுது சின்ன விஷயத்திற்கு அவனை மறந்தீர்கள், பெரிய விஷயத்திற்கு அவனை ஞாபகம் கொள்கின்றீர்கள். யார் இறுதியான நிலையில் கதறுவார்கள் என்றால், ஆரம்ப காலங்களில் எந்த இறைவனை நீங்கள் புறக்கணித்தீர்களோ அந்த இறைவன் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தான். அவ்விதமாக உங்களுக்கு இறைவன் பக்கம் திரும்பியதன் காரணமாக மிக பெரும் கொடுமையான சூழலிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்தால், அப்பொழுது ஒரு வேறு டாக்டர் மாறியிருப்பார், வேறொரு மருந்தை கொடுத்திருப்பார். இந்த டாக்டர் இந்த மருந்தை கொண்டு கொடுத்தார், திறமையான டாக்டர் என்று அந்த புகழாரத்தை அந்த டாக்டர் மீது சுமத்துவீர்கள். இங்கும் இணை வைப்பு உறுதியாகிவிட்டது. ஆகவே இந்த சுகத்திற்கு பிறகு இனியொரு கடுமையான வேதனை என்பால் நீங்கள் தள்ளப்படுவீர்கள் என்பதை நீங்கள் எதிர்நோக்கியிருங்கள். முந்தியதற்கு பிந்தியது இன்னும் கடுமையான வேதனை, இறைவனுக்கு நன்றி மறக்கும் பொழுது. ஆகவே தப்பித்து விட்டோம், இனி என்னை விட்டும் என்னுடைய கேடுகள் எல்லாம் நீங்கிவிட்டன என்று தயவு செய்து கூற வேண்டாம், என்ன வேண்டாம். ஒரு மனிதனை இறைவனுக்கு இணையாக புகழ வேண்டாம், ஒரு மனிதனை இறைவனுக்கு இணையாக ஆக்கவும் வேண்டாம். நம்மில் ஒருவர் மற்றவர் கடவுளாக நினைக்கவும் வேண்டாம், கடவுளாக ஆக்கிக்கொள்ளவும் வேண்டாம். இறைவன் ஒருவன் தான். உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை அறிவிப்பவன் உங்களுடைய இறைவன், எனக்கு என்னுடைய தேவைகளை அறிவிப்பவன் என்னுடைய இறைவன், நம்முடைய தேவைகளை நமக்கு அறிவிப்பவன் நம் இறைவன். அவ்வளவுதான். அந்த ஒரு இறைவனுக்கு நீங்கள் பணிவீர்களானால்
உங்களுக்கு ஒரு கேடும் வந்துவிடாது. இன்றும் உங்களுடைய நோய்கள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை இப்பொழுது ஏற்கனவே அமைந்துவிட்டது. நோய்கள் என்பது இருதயத்திலிருந்து உருவாகக்கூடியதாக இருக்கின்றது. இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த பலவீனத்தின் காரணமாகவும் நடுக்கத்தின் காரணமாகவும் உயிரோட்டம் சிதைந்து வெளிப்படக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தில் உங்களுடைய ஒவ்வொரு உறுப்பும் பலவீனப்படுகின்றது. இனி எந்த நோய்க்கும் அது தன்னை உட்படுத்தி கொண்டு விட்டது. பிறகு அந்த நோய் உருவாகும் பொழுது உங்களுக்கு மருந்துகளாலோ மனிதர்களாலோ விமோசனம் இல்லை. இருதய ஸ்பெஷலிடம் சென்ற பிறகு நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று கூறுவார். மருந்துகளை கொடுத்துவிட்டு அந்த மருந்துகளுக்கு வேலை செய்யாது, அமைதி வேண்டும். அந்த அமைதி மருந்துகளில் இல்லை. இதனை இறுதியாக அவர் கூறும்பொழுது நாம் இறைவன் பக்கம் திரும்புகின்றோம். அதிர்ச்சியான செய்திகளை சொல்லிவிடாதீர்கள், துக்கப்படக்கூடாது, கவலைப்படக்கூடாது. இதெல்லாம் ஒரு நொடிப்பொழுது வர்றதில்லை, என் பரம்பரையில் ஊர்ந்தது, என் பிறந்ததுலேருந்து என்னுடைய இயற்கையாக அமைஞ்சிருச்சு. நான் ஏற்படுத்தி கொண்ட ஒரு தீமை ஒரு நாளில் சுகப்படுத்த போவதில்லை. இதன் காரணமாகத்தான் இருதய நோயே உருவாகினது. இன்றைக்கி இருதயம் பால் பட்டுக்கக்கூடிய நிலையில் இன்றைக்கி ஒரு நாள் நீக்கொள்ள முடியாது. ஆகவே கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட் சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக. நான் உங்களிடம் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன், அதிர்ச்சியான செய்திகள் சொல்லக்கூடாது, கவலைப்படக்கூடாது, துக்கப்படக்கூடாது, சிரிக்கக்கூடாது, எதுவும் செய்யக்கூடாது, ஜடமாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். நீங்கள் எப்படி சிரிக்க போச்சு? அதன் காரணமாக நீங்கள் இறந்தீர்கள், தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக. இவ்வளோ மருந்து சாப்பிட்டு இறந்துட்டேனே டாக்டர்னு கேட்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த எதெல்லாம் முடியாது அதெல்லாம் சொல்லி அனுப்பிச்சிடுறது. அது நடக்கத்தான் போகுது, இறக்கத்தான் போகிறாரு. தெரியும் ஒரு கார்டியாக் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு. தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அவள் ஆடக்கூடிய இந்த நாடகம், அவள் சொல்லக்கூடிய இந்த கூற்றுக்கள் அனைத்தும் சமுதாய துரோகத்திற்கு வித்திட்டு விட்டன. இனி நாம் இதிலிருந்து மீள வேண்டுமென்றால் இறைவன் ஒருவனை நீங்கள் உங்களுடைய அந்தரங்க பாதுகாவலனாக எடுத்துக்கொள்ளுங்கள். அது உங்களுடைய இருதயத்தை பாதுகாக்கும், மனதை பாதுகாக்கும். மனம்தான் உங்களுடைய இருதயத்தை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். சாகும் தருவாயிலும் டாக்டர்கள் கைவிட்ட பிறகு மனசை விட்டுறாதீங்கன்னு சொல்லுவாங்க. மனதில் பிழைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது, மனசை விட்டுறாதீங்க. அந்த மனதில் இறை வாக்கு இருக்கிறது, அதை விட்டுவிடாதீர்கள், பிடித்துக் கொள்ளுங்கள். உறுதியாக நம்பிக்கை கொள்ளுங்கள். நம்பிக்கையுள்ள மனிதர்களாக வாடுங்கள். அது இறை நம்பிக்கை மட்டும்தான், தன்னம்பிக்கை கூடாது. தான் செய்வேன் என்ற நம்பிக்கை, அந்த பெருமை கொண்ட அந்த வார்த்தை உங்களுக்கு கூடாது, உங்களுக்கு உதவாது. தன்னம்பிக்கை கூடாது, இறை நம்பிக்கை வேண்டும். இறை நம்பிக்கையின் காரணமாகத்தான் உங்களுக்கு சுகங்கள் கிடைத்துக் கொண்டிருக்கின்றன. ராத்திரியெல்லாம் ரொம்ப தலைவலி, காலையில் தானே சரியா போச்சு. ராத்திரியெல்லாம் தலைவலி, யாரையும் போய் அணுக முடியாது, இணை வைப்புங்கிறது முடியாது, யாரையும் கூப்பிட முடியாது, பக்கத்தில் உள்ள மனைவியை குழந்தையிட கூட முடியாது, அவங்க எரிச்சல் படுவாங்க. இவங்களுக்கு எதுக்காக நான் துன்பம் கொடுக்கணுங்கிறதுக்காக, தொந்தரவு கொடுக்கணுங்கிறதுக்காக நான் அதை மறைத்து கொண்டேன். இப்பொழுது மானசீகமாக இறைவன் பக்கம் திரும்பினேன். அதன் காரணமாக குணமாகியதை தவிர, உங்களுடைய பிரார்த்தனையின் காரணமாக குணமாகியதை தவிர, இணை வைப்பு இல்லாத அந்த பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்கொண்டான். ஆகவே எல்லா துன்பங்களும் அகால நேரத்தில் உங்களுக்கு வரும். யாருடைய உதவியும் நாட முடியாத நிலையில் இறைவன் ஒருவன் தான் உங்களுக்கு துணை நிற்பான் என்ற அந்த ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தி அந்த நேரத்தில் உங்களுக்கு அவனிடமிருந்துள்ள ஒரு வேதனை, ஒரு சோதனையாக வருகின்றது. அந்த சோதனை உங்களுக்கு ஏற்படும் பொழுது மனிதர்கள் உங்களுக்கு உதவ மாட்டார்கள் என்று தெரிந்த நிலையில்தான் நீங்கள் உங்களுடைய இறைவனிடம் திரும்புகின்றீர்கள். அந்த இணைவைப்பில்லாத அந்த பிரார்த்தனை இறைவன் ஏற்றுக்கொண்டான், குணமாகியது, தானே குணமாகியது என்று கூறுகின்றீர்கள். ராத்திரி போல தலைவலி தானே, அதாவது எந்த மனிதனுடைய உதவியும் இல்லாமல் தன்னால் சுயம்புவாக குணமாகியது. ஆகவே சுயம்பு என்பது இறைவனுடைய செயலாக இருக்கின்றது. சுயமாக உருவாகக்கூடிய ஒவ்வொன்றும் இறைவனுடைய செயலாக இருக்கின்றது. அந்த இறைவனுடைய செயலை தானாக, அது தானாக என்று போய் தன்னால் தானே என்று ஆகிவிட்டது. ஆகவே இது தன்னம்பிக்கையாக, இறை நம்பிக்கை என்ற ஒன்றில் ஆரம்பித்து அது தன்னம்பிக்கையாக மாறிவிட்டது. தன்னம்பிக்கை உடையவர்கள் அனைவரும் இறைவனுடைய துரோகிகள். தன்னம்பிக்கையை பேசக்கூடிய அனைவரும் மிக பெரும் கேடான சூழ்நிலையின் பால் தள்ளப்படுவார்கள். தன்னம்பிக்கையின் மீது யார் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு இறை நம்பிக்கையை புகட்டக்கூடிய மகத்தான ஒரு சோதனையும் வேதனையும் நிச்சயமாக இருக்கிறது. எனவே உங்களுடைய இருதயத்தின் பக்கம் நீங்கள் திரும்பும் பொழுது உங்களுடைய இறைவனுடைய பாதுகாப்பை நீங்கள் கேளுங்கள். நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் உங்களை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான். எப்பொழுது நீங்கள் திருந்துவீர்கள் என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய திருந்துதல் அதை இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த திருந்துதல் உங்களிடம் அவன் காண அந்த நிமிடமே உங்களுக்கு உங்களுடைய வேதனைகள் இருந்து விடுதலை, நீங்கள் அறியாத புறத்திலிருந்து ஒரு நிம்மதி, அந்த நிம்மதியை தொடர்ந்து உங்களுடைய பிரச்சனைகள் விலகும். எனவே உங்களுடைய பிரச்சனைகள், உங்களுடைய துன்பங்கள், வேதனைகள் அனைத்தும் இறைவனை மறுத்து பதிலாக மனிதர்களையோ பொருள்களையோ இணை வைத்ததன் மிக பெரும் கேடு எனக்கு வரக்கூடிய இறைவனிடமிருந்துள்ள இந்த பிரச்சனைகளும் துன்பங்களும் வேதனைகளும்.
இப்பொழுது உங்களுடைய இருதயங்களில் நன்மைகள் வேண்டும் என்று அவரவருடைய பிரச்சனைகளுக்குரிய ஒரு விடிவை இறைவன் உங்களுக்கு வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றான். அது உங்களுடைய இருதயங்களில் இருக்கின்றன. அந்த இறைவனுடைய ஒரு அறிவிப்பை வேண்டும் என்று விரும்பும் போது வேண்டுதல் முடிந்துவிடுகிறது. எப்பொழுது வேண்டும் என்று விரும்புகின்றீர்களோ அதனை நீங்கள் சந்தேகிக்காத வரையில் வேண்டுதல் முடிந்துவிட்டது. இது எப்படி சாத்தியம் என்று கேட்கும் பொழுது வேண்டுதல் நீங்களே அதை முடித்துவிட்டீர்கள். ஆகவே வேண்டும் என்று விரும்புவது இறைவனிடத்தில் வேண்டுதலாக முடிந்த பிறகு எப்படி என்று சந்தேகம் கொள்ள வேண்டாம். கெட்ட மனிதர்களை, அறிவு கெட்ட மனிதர்களை, ஒன்றுக்கும் உதவாத மனிதர்களை இந்த தேவைக்கு உரியவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். இறைவனுடைய ஆற்றலுக்கு இணையாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். எந்த ஒரு மனிதனுடைய உதவியையும் நீங்கள் நாடாத நிலையில் இறைவன் பக்கம் திரும்புங்கள். ஏன்? உங்களுடைய தேவைகளை அறிவித்தவன் அவன்தான். அறிவித்தவன் உங்களுக்காக அதை நிறைவேற்றி தர சக்தியற்றவனாக ஆகிவிட்டானா? அவ்வாறு இல்லை. நாம் உணரவில்லை எங்கிருந்து என்னுடைய தேவைகள் புறப்பட்டன என்பதை நான் உணரவில்லை, அவ்வளவுதான். இன்று நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் வேண்டுதலை முடித்துக் கொண்ட நிலையில் பலவிதமான எண்ணங்கள், நன்மைகள் வேண்டும் என்று விரும்பிவிட்டீர்கள். வேண்டுதல் முடிந்துவிட்டது, இனி பிரார்த்தனை இல்லை. நிராகரித்த பிறகு என் இறைவனே என் பாவங்களை மன்னித்துவிடு என்பது மட்டும்தான் பிரார்த்தனை. எப்பொழுது என் பாவங்களை மன்னித்துவிடு என்று நான் கூறுகின்றேனோ அப்பொழுது நான் நிராகரித்த பாவங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன. அவை வேண்டுதலாக மீண்டும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நீங்கள் அறியாத விதத்தில் உங்களுக்காக நிறைவேற ஆரம்பித்து விட்டது என்பதை உணருங்கள். இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய இருதயத்தில் ஒரு தேவை என்று இறைவன் உங்களுக்கு அறிவிக்கும் பொழுது எனக்கு வேண்டும் என்கின்றீர்கள். உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையே ஒப்பந்தம் முடிந்துவிட்டது. அது வேண்டுதலாக ஆகிவிட்டது. ஒப்பந்தத்தை முறிக்காதீர்கள், ஒப்பந்தத்தை மீறாதீர்கள், ஒப்பந்தத்தின் மீது கலங்கத்தை விளைவிக்கக்கூடிய சந்தேகத்தை கொண்டு தீண்டாதீர்கள். அந்த ஒப்பந்தத்திற்கு இறைவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நன்றி கடன் என்னவென்றால் அவனை இழிவுக்குள்ளாக்கக்கூடிய வகையில் மனிதர்களை நாடி இந்த வேண்டுதலுக்கு அவர்களை நீங்கள் உங்களுக்கு உரித்ததாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். மனிதனுடைய மிக பெரும் கேடு இந்த இணை வைப்பாகும். இணை வைக்கும் ஒரு பாவத்தை இறைவன் மன்னிக்கவே மாட்டான். எனவே உங்களுடைய எந்த ஒரு தீமையும் எவ்வளவு பிரார்த்தனை செய்தாலும் அது உங்களை விட்டு நீங்காது. எவ்வளவுதான் அரற்றினாலும் புலம்பினாலும் அழுது புரண்டாலும் அந்த பிரார்த்தனைக்கு விடிவு இல்லை. ஏனென்றால் மனிதர்களை இணை வைத்தீர்கள். வேண்டுதலை இறைவனிடம் ஏற்றுக்கொண்ட பிறகு, அவனை பொறுப்பேற்படுத்திய பிறகு, இறைவனுக்கு இணையாக நீ எனக்கு உதவி செய்ய என்று எப்பொழுது மனிதர்களிடம் நீங்கள் திரும்பினீர்களோ அங்கு உங்களுடைய வேண்டுதல்கள் பயனற்றவையாக ஆகிவிட்டன. பல என்னுடைய வேண்டுதல்கள் என்று எனக்கு நிறைவேறாததன் காரணம் இறைவனை நான் நம்பிக்கை கொண்ட பிறகு மனிதர்களை நான் நம்பியதன் காரணமாக, இறைவனுக்கு இணை வைத்ததன் காரணமாக, மனிதர்களை இறைவனுக்கு இணையாக உயர்த்தியதன் காரணமாக என்னிடம் எந்த நன்மையும் இறைவனிடமிருந்து எனக்காக இல்லை. இந்த நன்மையின் மீது இன்று நான் நிலைத்திருக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது என் மீது இருக்கிறது, நம் மீது இருக்கிறது. நம் ஒவ்வொருவர் மீதும் இந்த தேவைகள் இறங்கிக் கொண்டிருக்கின்றன. நம் ஒவ்வொருவருக்கும் பிரார்த்தனைகள் நிறைவேறவில்லை. இந்த பிரார்த்தனை நிறைவேறாதன் காரணம் இணை வைத்த அந்த ஒன்று மட்டும்தான். மனிதர்களிடம் சென்று தேவைகளுக்காக திரும்பியதன் காரணமாகத்தான் இப்பொழுது உங்களுடைய பிரார்த்தனையை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். என் இறைவனே, மனிதர்களை நான் இணை வைத்தும் அந்த பாகத்திலிருந்து என்னை நீ பாதுகாத்துக்கொள். மனிதர்களை இணை வைக்காத அந்த மகத்தான அறிவாற்றலை கொண்டு என்னை நீ உறுதிப்படுத்தி வைப்பாயாக. உன் மீது நான் நம்பிக்கை கொண்ட பிறகு அதனை கலங்கப்படுத்தக்கூடிய சந்தேகத்தை கொண்டு நான் எனக்கே அநியாயம் செய்து கொள்ளாமல் நீ என்னை பாதுகாத்துக்கொள். என் இறைவனே, உன்னை தவிர எனக்கு பாதுகாவலன் இல்லை என்பதை இன்று நீங்கள் உணருங்கள். சின்ன சின்ன தேவைகளுக்கு நீங்கள் இந்த பிரார்த்தனையை மேற்கொள்ளுங்கள். சின்ன சின்ன தேவைகளுக்கும் நீங்கள் பொறுமையை மேற்கொள்கிறானால் அந்த வேண்டுதலை முறிக்க மாட்டீர்கள். அவசரப்படுவதன் காரணமாகத்தான் மனிதர்களிடம் சென்று விடுகின்றீர்கள். எனவே யாரெல்லாம் பொறுமையை மேற்கொள்கின்றீர்களோ, அவரவர் தேவைகளின் மீது ஒரு பொறுமையை மேற்கொள்கின்றீர்களோ, அந்த வேண்டுதல் இன்னும் அழகான முறையில் உங்களுக்காக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. யார் பொறுமையை மேற்கொண்டிருக்கின்றார்களோ அவர்களோடு அவர்களுடைய இறைவன் இருக்கின்றான். யார் அவசரப்படுகின்றார்களோ அவர்களோடு ஷைத்தான் இருக்கின்றான். ஆகவே நீங்கள் அவசரப்பட்டு இறைவனை தவிர்த்து இறைவனுக்கு பதிலாக
மனிதர்களில் உள்ளவர்களை உதவி தேடும் பொழுது நான் உதவுகின்றேன் பெருமையின் காரணமாக. என்ன ஒருத்தன் உதவி கேட்டால் இனிமேல் நான் எப்படி உதவி செய்யாமல் இருக்கிறது? ஆகையினால் நான் உதவி செய்கிறேன் பெருமையின் காரணமாக. இந்த பெருமை ஷைத்தானுடைய குணங்களில் உள்ளதாகும். இறைவனை மறுத்து ஷைத்தான்களை உங்களுடைய நண்பர்களாக, உங்களுக்கு உதவியாளர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டாம். அவர்களை உங்களுக்கு வழிகாட்டிகளாக, பாதுகாவலர்களாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். நம்பிக்கை கொண்ட பிறகு பொறுமை அவசியம். இது இறை வழிபாடு. இறைவனிடம் வேண்டுதலை நிறைவேற்றிய பிறகு இது உங்களுடைய தேவை என்று அறியும் பொழுது எனக்கு வேண்டும் என்று கூறுகின்றேன். வேண்டுதல் நிறைவேறிவிட்டது. இனி இறைவன் பொருட்டு அது நிறைவேறும். ஒரு காலத்தின் மீது சோதனை உங்களுக்காக உங்களுடைய இறைவன் நிறைவேற்றுவான் என்பதை நீங்கள் அறிய வேண்டி ஒரு காலத்தை நிர்ணயிக்கின்றான். பொறுமையை மேற்கொள்ளுங்கள். அது தானே இறைவன் தன்னால் நிகழக்கூடிய அந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இனி உங்களுடைய வாழ்க்கை மலர்ந்துவிடும். அவனுடைய நன்மைகள் உங்களுக்கு சமீபமாக இருக்கும். ஏனென்றால் நீங்கள் நம்பிக்கை கொண்ட மனிதர்களாக உயர்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக இன்னும் மேலான நன்மைகள் உங்களுக்கு இருக்கின்றன. எனவே இந்த உண்மையின் மீது நீங்கள் நிலைத்திருக்கும் இந்த காலகட்டம் உங்களுக்காக, உங்களுக்கு என்று பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட இந்த நேரம், இந்த வகுப்பு, இதிலிருந்தும் நீங்கள் தவறிவிட வேண்டாம். என்ன குறை இன்றிலிருந்து உங்களுக்கு ஏற்பட்டுவிடும் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள்? என்ன குறை ஏற்பட்டுவிடும்? இப்பொழுதும் சின்ன சின்ன விருப்பங்கள் நீங்கள் உங்களுடைய கைகளால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். எந்த ஒரு மனிதனுடைய உதவியும் இல்லாமல் என்னுடைய அறிவாற்றலை கொண்டு நான் என்று சம்பாதித்துக் கொள்ள முடியும் என்று இருக்கும் பொழுதும் அதை நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு தள்ளிப்படுங்கள். அந்த பொறுமையின் காலத்தில் நீங்கள் விரும்பிய அந்த வேண்டுதல் எப்படி நிறைவேறும் என்று பாருங்கள். நீங்கள் விரும்பியதை விட அழகான முறை நிறைவேறும். இதை கொண்டு நாளை எந்த பிரச்சனையிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒரு தன்மையை நீங்கள் இப்பொழுது அடைய வேண்டும். அந்த ஒரு அனுபவத்தை இப்பொழுது நீங்கள் பார்க்க வேண்டும். எனவே பொறுமையை மேற்கொள்ளுங்கள். எதன் மீது பொறுமை? என் விருப்பத்தின் மீது ஒரு பொறுமை. பொறுமையாளர்கள் நிச்சயமாக பெரும் பெரும் அத்தாட்சிகளை பார்ப்பார்கள். அவசரப்பட்டு விட வேண்டாம். எந்த ஒரு காரியத்திற்கும் சரி, என் இறைவனே பொறுமையை கொண்டு உதவி செய். சதா சர்வ நேரமும் அந்த பொறுமையை மேற்கொள்ளும் பொழுதெல்லாம் நீங்கள் இறை வணக்க வழிபாட்டில் இருக்கின்றீர்கள். இதற்கு மீறி இதற்கு மேலாக ஒரு பிரார்த்தனையோ இறை வழிபாடோ இல்லை. நம்பிக்கை கொண்ட பிறகு நான் பொறுமையை மேற்கொள்கின்றேன். ஏன் என்றால் இறைவன் எனக்கு உதவுவான் என்ற அந்த அடிப்படையில். அவசரம் மேற்கொள்கின்றேன் ஏனென்றால் என்னுடைய மனிதர்கள் எனக்கு உதவுவார்கள். அவர்களுடைய அறிவாற்றலை கொண்டு இறைவன் தேவை இல்லை என்று இறைவனை அலட்சியப்படுத்தி புறக்கணித்துவிட்டு மனிதர்களின் பக்கம் திரும்புகின்றேன். என்னுடைய கேடுகள் எனக்கு நிச்சயமாக அமைந்துவிட்டன. நான் விரும்பிய அந்த வேண்டுதல் முறிந்துவிட்டது. இனி எனக்கு இன்னும் கொடுமையான சோதனைகள். என் இறைவனே சோதனைக்கு மேல் சோதனை போதும் என்று நீங்கள் திரும்பும் அளவுக்கு சோதனைகள் போதாது. அவன் பக்கம் திரும்பிவிட்டால் சோதனைகள் நீங்கிவிட்டன. சோதனைகள் போதும் போதும் என்று கேட்கும் வரையில் அது போதாது. என் இறைவனே என் பாவங்களை மன்னிப்பாயாக என்று கேட்கும் பொழுது இதுவரையில் என்னென்ன விஷயங்களுக்காக மனிதர்களிடம் திரும்பி அவர்களிடமிருந்து உள்ள ஒரு உதவியை நாடியதன் காரணமாக சோதனைகளுக்கும் பிரச்சனைகளுக்கும் உள்ளானீர்களோ அவ்வளவும் உங்களை விட்டும் நீங்கி அது உங்களுடைய நன்மைகளாக உருவெடுக்க ஆரம்பிக்கும். எனவே பொறுமையை கொண்டு நீங்கள் உதவி தேடுங்கள். உங்களுக்கு இறைவன் இருக்கிறானா இல்லையா? பிறகு ஏன் பூசாரிகள்? அப்படிப்பட்ட பூசாரிகளை நீங்கள் பூச்சாண்டிகளாக கருத வேண்டுமா? அல்லது உங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள தொடர்பாக நீங்கள் ஆக்கிக்கொள்வீர்களா? ஷைத்தான்களை நீங்கள் உங்களுக்கும் இறைவனுக்கும் உரிய தொடர்புடைய நட்பை ஏற்படுத்தக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களாக நீங்கள் ஆக்கிக் கொண்டீர்களா? எந்த ஆதாரத்தை கொண்டு? எதில் படித்திருக்கின்றீர்கள்? உங்களுக்கும் இறைவனுக்கும் தொடர்பில்லை, பூசாரிகளுக்கும் உங்களுக்கும் தான் தொடர்பு என்று எந்த வேதத்திலிருந்து படித்தீர்கள்? யார் உங்களுக்கு இதை கற்றுக் கொடுத்தது? உங்களுக்காக நேரடியாக இறைவன் பேசிவிட்டான் இது வேண்டும் என்று ஏன் உணரவில்லை? யார் இங்கு கொடுத்தது? ஆகவே நம்பிக்கை ஒன்று இல்லாததன் காரணமாக எவ்வளவு வழி தவறிவிட்டோம். இப்பொழுது உங்களுடைய நோய்கள், உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உங்களுக்கு நீங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த ஒரு வழிமுறையை நீங்கள் மேற்கொள்வதன் காரணமாக இறை பிரார்த்தனை என்பது வேண்டுதல். வேண்டும் என்று நான் எப்படி விரும்பிவிட்டனோ வேண்டுதல் முடிந்துவிட்டது. இனி அந்த உடன்படிக்கையை மீறாதீர்கள், மனிதர்களை இணை வைக்காதீர்கள். மிக பெரும் பாவம். அறிவுகட்ட நாசமாய் போன அறிவை கொண்டு கூட இந்த மனிதர்களை இறைவனுக்கு இணையாக ஆக்கிக் கொண்டு ஒரு உதவி தேடுவது போன்ற பாவமானது எதுவும் இல்லை. அப்படியே நான் உதவி தேட நினைத்தாலும் நிர்பந்தம் ஏற்பட்டுவிட்டாலும் என் இறைவனே இந்த பாவத்தை கொண்டு என்னை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக. அந்த இறை உணர்வை கொண்டே நீங்கள் உதவி தேடுங்கள். எல்லா வகையிலும் இறைவன் உங்கள் மீது கருணையாளன். அவனை மறக்காத வரையில் கருணையாளன்.
நீங்கள் உங்களுக்கு வரம்பு மீறி தீமைகள் செய்து கொண்டிருந்தாலும் சரி, அவனை நினைப்பதன் காரணமாக உங்களுடைய வரம்பு மீறி செயலை அவன் மன்னிப்பான் என்பதன் மீது சற்றும் சந்தேகம் கொள்ளாதீர்கள். நீங்கள் செய்தவற்றில், செய்த தீமைகளில் மிகவும் தீமையானவை இந்த இணை வைப்பு, இறைவனுக்கு இணையாக மனிதர்களை ஆக்கிக் கொண்டிருப்பது. அவற்றை நீக்கி நீங்கள் செய்ததற்கு கூலியாக நீங்கள் செய்து கொண்டிருந்ததை விட அழகியதை கொண்டு அவன் உங்களுக்கு கொடுப்பான். அவன் உங்களுடைய இறைவன். உங்கள் செயல்களில் மிகத்தீயவற்றையும் உங்களை விட்டும் நீக்கி உங்களுக்கு கூலியாக நீங்கள் செய்து கொண்டிருந்ததை விட மிக அழகியதை கொண்டு உங்களுக்கு கொடுப்பானே, அந்த இறைவனை பற்றி நீங்கள் நிராசைப்பட வேண்டாம் ஒரு காலம். இப்பொழுதும் என் இறைவனை என் பாவங்களை மன்னித்து விடுவாய். என்ன ஒரே பாவம்? இணை வைத்த பாவம்தான். அவனால் முடியாது என்று அவனிடம் வேண்டிய பிறகு அவனை நிராகரித்து புறக்கணித்து விட்டு நீங்கள் மனிதர்களிடம் சென்ற அந்த ஒரு பாவம் மட்டும்தான். எனவே உங்களுடைய இருதயத்தை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், பக்தியாக ஆக்கிக் கொள்ளுங்கள். இறைவனிடம் வேண்டிய பிறகு அந்த வேண்டுதலை பக்தியோடு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தூய்மையோடு கலங்கப்படுத்தாமல் மனிதர்களை இணை வைத்து அவர்களிடம் சென்று முறையிட்டு விடாமல் பொறுமையை கொண்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இது பயபக்திக்கு நெருக்கமானதாகும். பயபக்தியுடையவர்கள் இறைவன் நேசிக்கின்றான். அந்த நேசத்தின் காரணமாக உங்களுக்கு பொறுமையையும் கொடுப்பான். அந்த பொறுமையில் விளையக்கூடிய விளைச்சல்கள் இறைவனிடமிருந்து என்பதை அறிவிப்பான். எனவே இனி உங்களுடைய குடும்பங்களிலோ, உங்களுடைய உடலிலோ, உங்களுடைய மனங்களிலோ எந்த விதமான தீமைகளுக்கும் இடமில்லை என்பதை அறியுங்கள்.